சாந்தி அம்மா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாங்க. குட் மார்னிங் யுதேஷ். சாந்தி மேம் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். வணக்கம் வணக்கம் சார். தேங்க்யூ சார். நல்லதே நடக்கும் அறக்கட்டளையின் அணித்தலைவர்களுக்கும் நமது குடும்ப சொந்தங்களுக்கும் உற்சாகமான காலை வணக்கம். நான் அவினாசியிலிருந்து கனெக்ட் ஆயிருக்கேன். நான் மே மாசம் 12ஆம் தேதி நான் இந்த பிபிஏ குடும்ப ஸ்பீடு கேஸ்ல உள்ள வந்திருக்கேன். நான் 2வது லெவல் இன்கம் வாங்கியிருக்கேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நான் சேஃப்வால் வேலெட்டை ஓப்பன் பண்ணி அதில் டாலரும் வாங்கிட்டேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு மகளிர் மட்டும் என்னை எம்சி பண்ணி அழைச்சதுக்கு என் உஷாராணி மேம், அனுஷா மேம் 2 பேர்த்துக்கும் ரொம்ப ரொம்ப தாழ்மையா வணக்கம் சொல்லிக்கிறேன். இப்போ உள்ள டீச்சர்ஸ் குரூப்ல என்ன நினைச்சிருக்காங்க, அதுக்கும் ரொம்ப சந்தோஷம். எனக்கு எம்சி பண்ணது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு. நான் நிறையா 2 வருஷமா நான் ஜூம்ல கனெக்ட் ஆயிட்டு இருக்கேன். ஆனா வெவ்வேறு இதுல இருந்திருக்கேன். ஆனா இன்னைக்கு தான் பேச அழைச்சிருக்காங்க. எனக்கு பேச பிரபஞ்சம் கொடுத்துருக்கு. நான் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இன்னைக்கு மகளிர் மட்டும் இன்னைக்கு மகளிர் எல்லா மகளிருமே ஹேண்ட்ரைஸ் பண்ணி அவங்கவுங்களோட விருப்பத்தை எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அவங்களோட நேமு, யார் அவங்களுக்கு ஸ்பான்சரு எல்லாமே சொல்லலாம். எல்லா மகளிரும் ஹேண்ட்ரைஸ் பண்ணுங்க சார். எப்படி அன்மியூட் கொடுக்கறது எப்படின்னு சொல்லுங்க சார். அம்மா நீங்க இன்வைட் பண்ணுங்க. பேசுறவங்களுக்கு அன்மியூட்டோ கோஹோஸ்டோ நாங்க பாத்துக்கிறோம். நீங்க இன்வைட் பண்ணுங்க. ஓகேங்க சார். எல்லா மகளிரும் ஹேண்ட்ரைஸ் பண்ணுங்க. நம் குடும்பத்தில் உள்ள எல்லா மகளிருமே ஹேண்ட்ரைஸ் பண்ணுங்க மேம். வெல்கம் மேம். இன்னைக்கு மகளிர் மட்டும் எல்லா மகளிருமே ஹேண்ட்ரைஸ் பண்ணலாமே. நம்ம தானே பேச போறோம். நம்ம சொந்தங்கள் மட்டும்தான் இருக்காங்க, சரிங்களா? இது எல்லாமே குடும்ப சொந்தங்கள். எல்லா மகளிருமே ஹேண்ட்ரைஸ் பண்ணுங்க. இது நமக்கான நேரம். நம்ம மகளிர் கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கு நம்ம சாரெல்லாம் நம்மளுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. செவ்வாய் வெள்ளி மகளிர் எல்லாருமே பேசலாம். ஏன் வரமாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. நான் நேத்து கூட பேசினேன், எனக்கு தெரிஞ்சதை பேசினேன். ஆனா கடைசியில இன்னைக்கு எம்சி பண்றதுக்கு அழைச்சிட்டாங்க. அதனால நீங்களும் பேசலாமே. எனக்கு புது அனுபவம் தான். ஆனா நான்
உள்ள வந்திருக்கேன். பேசுங்க, வாங்க மேம், ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க மேம். அம்மா வணக்கம், சாந்தி அம்மா. ஓகேங்க, ஓ, சொல்லுங்க ஹேண்ட் சார். ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கிறவங்க நீங்க பேர் சொல்லி கூப்பிட்டீங்கன்னாக்கா அவங்க பேசுவாங்க. ஓகேங்க சார். புனிதா மேம், வெல்கம் மேம். புனிதா மேம். வணக்கம் மேம். வணக்கங்க. அனைவருக்கும் இனிய ஆரோக்கியமான காலை வணக்கம். மகளிருக்கான நிகழ்வு தான். ஆனா நிறைய மகளிர் உள்ள இருந்தும் ஹேண்ட் ரைஸ் பண்றதோ பேசுறதையோ எல்லாத்தையும் தவிர்க்கிறாங்க. அதுக்கு என்ன ரீசன் தெரியல. மதிய நிகழ்வுல கூட 9 பேர் 10 பேர் இருக்காங்க. ஏன் இங்க வர தயங்குறாங்க அப்படின்னு தெரியல. எல்லாரும் வெளியில வரணும். நமக்கான வாய்ப்பு தரப்படும் போது அதை நம்ம பயன்படுத்திக்கணும். அந்த உணர்வு இருந்துச்சு அப்படின்னா எல்லா மகளிரும் உள்ள இருக்கிறவங்க எல்லாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணி தங்களால முடிஞ்சதை ஏதோ ஊரு எங்கிருந்து கனெக்ட் ஆகுற இந்த மாதிரி விஷயங்களை பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். நான் புனிதா, தஞ்சாவூர்ல இருந்து கனெக்ட் ஆயிருக்கேன். மணிமேகலை மேடம் என்னை அறிமுகப்படுத்தினாங்க. இன்னைக்கு காலையில ஜே.கே. சுவாமி சார் மகளிருக்கான அந்த நிகழ்ச்சியில மிரண்டு போற அளவுக்கு செய்திகளை கொடுத்தாங்க. ஒரு பெண்ணா இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய எத்தனையோ விஷயங்களை நம்ம இழந்திருக்கமே அப்படின்ற ஒரு உணர்வு தான் எனக்கு வந்துச்சு. இங்க நான் என்ன நினைப்பேன் அப்படின்னா, பெண் குழந்தைங்க அப்படிங்கும்போது நாம தான் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அதுங்களுக்கு எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது இதெல்லாமே தெரியும். திருமணத்துக்கு பிறகும் நாம இந்த வழிமுறைகளை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா அதை கடைபிடிக்க தயாரா இருப்பாங்க. அது எளிதான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி நான் நினைச்சிட்டு இருந்தேன். மருமகள் அப்படின்னு வரும்போது வேற ஒரு இடத்துல வேற ஒரு வளர்ப்பு முறையில அவங்க வளர்ந்துருப்பாங்க. அதை நான் அதனால அவங்க இப்படி இருக்கணும் அப்படின்னு நாம சொல்லும் போது எதையோ ஒண்ணு அவங்களுக்கு திணிக்கிற மாதிரியான உணர்வுகள் அவங்க அதை எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோட இது வரைக்கும் நான் இருந்துகிட்டு இருந்தேன். ஆனா இன்னைய நிகழ்வு அதை சுத்தமா அப்படி இல்ல, மகளை விட மருமகளை இன்னும் நல்லா பாத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு உணர்வு எனக்கு கொடுத்துருச்சு. அப்படின்னா ஒரு பெண்ணும் தாய்மை அடையும் போது மறுபிறப்பு எடுக்கிறது அப்படின்றத நான் வேற ஒரு விஷயமாதான் பாத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா அந்த மறுபிறப்புக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத இன்னைக்குதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம வீட்டுல மறுபிறப்பு அடைய போற ஒரு பெண் தன்னோட உடல், அதாவது புதிய ஒரு உடலையோ புதிய ஒரு இதையோ பெற்று கொண்டுதான் அந்த கருவை சுமக்க போறாங்க அப்படின்ற விஷயம் புரிஞ்சுச்சு. நன்றி சார். இந்த மகள் எந்த அளவுக்கு நம்ம கூட இருப்பாங்களோ அதே அளவுக்கு மருமகளையும் இன்னும் கொஞ்சம் கூடவே நம்மளால கவனிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வை எனக்குள்ள கொண்டு வந்ததுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லிக்கிறேன். ஒத்த வார்த்தையில அதை சொல்லி காமிச்சிட்டீங்க. என்ன பெத்த ராசாவே அப்படின்ற அந்த அந்த வரிக்குள்ளேயே எல்லாமே அடங்கிருச்சு. இதே மாதிரிதான் நம்மளோட ஸ்பீட் கேஷ் அப்படின்றதும் நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ப்ராஜெக்ட ரொம்ப ஈஸியா கொண்டு போகலாம். நான் இணையும் போது என்ன செஞ்சேன் அப்படின்னா, திருச்சி மீட்டிங் போகணும் அப்படின்றதுக்காக அவசரமா என் நண்பர்கள்ட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தவங்க எல்லார்கிட்டையுமே ஐடியை வாங்கி லாகின் பண்றத நீங்க லாகின் பண்ணுங்க அப்படிலாம் நான் சொல்லி கொடுத்தேனே தவிர இந்த பிளானை எந்த அளவுக்கு நான் எஜுகேட் பண்ணினேன் அப்படின்னு தெரியல. இதோட விளைவு எனக்கு எப்ப தெரிஞ்சிச்சு அப்படின்னா, மீட்டிங் முடிச்சுட்டு அவங்கள்ட்ட பேசும்போது 2 பேரை ப்ரொமோட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லும் போது அவங்க பெரிய ரியாக்ஷன் எதுவுமே காமிக்காம இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது நாம இவங்களை சேர்த்துட்டோமே, இவங்களை எப்படி முன்னாடி கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லி நிறைய வகைகள்ல நான் முயற்சி செஞ்சாலும் அதுக்கு பெரிய ரிஃப்ளெக்ஷன் அங்க இல்லவே இல்லை. இப்படி பார்க்கும்போது அவங்க ரொம்ப கேஷுவலா உங்களுக்கு இன்கம் வரட்டும், நீங்க ஏர்ன் பண்ணுங்க, உங்களோடத காமிங்க, இல்ல உங்க அப்ளைனரோட
இன்கம் காமிங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் ரொம்ப கேஷுவலா பேசிட்டு நம்ம பேசுறது ஒரு சீரியஸ்னஸோட கேட்கவே அவங்க தயாரா இல்ல. அந்த மனநிலையில இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ என்னோட பேமெண்ட் வந்ததுக்கு அப்புறம் நான் காமிச்சதுக்கு அப்புறம் ஒரு அப்பயும் வந்து ஒரு ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அப்படியா நீங்க இவ்வளவு என்ட்ரி போட்டீங்க, ஒரே நாள்ல கூட 10,000 ரூபாய் நீங்க சென்ட் பண்ணீங்க, ஆனா உங்களுக்கு வந்தது 500 ரூபாய், இதை வந்து எப்படி மேடம் சந்தோஷமா நீங்க காட்டுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. சோ நான் சொன்னேன், நான் 10 பேருக்கையும் ஒரே நாள்ல என்ட்ரி போட்டேன். ஆனா கிட்டத்தட்ட இப்ப வந்து ஒரு மாச காலம் ஆயிடுச்சு. நான் என்ன சொன்னேன்னா, நீங்க எனக்கு செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களோட யூசர் ஐடியில நீங்க லாகின் ஆகி என்னென்ன மெனுஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, என்னோட டவுன்லைனை பொறுத்த வரைக்கும் ஒரு கால் வருது, நீங்க அட்டன் பண்ணணும், 1000 ருபீஸை நீங்க ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா நீங்களே ரிசீவ் பண்ணி நீங்களே ஃபார்வர்ட் பண்ணணும். அதை வந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதை வந்து நீங்க கத்துக்கோங்க. நீங்க 2 பேர் டவுன்லைனை வந்து இன்னைக்கு கொடுங்க இல்ல நாளைக்கு கொடுங்க, அதை விட முக்கியம் இது. ஏன் அப்படின்னா, புதுசா இணைஞ்ச ஒருத்தவங்க வந்து 1000 ரூபாய் அனுப்பிட்டு அந்த அக்செப்டன்ஸை வாங்குறதுக்கு ரொம்ப ஆர்வத்தோட இருப்பாங்க. அந்த ஆர்வத்துல நம்ம குறுக்க நம்ம நிக்க கூடாது. இந்த விஷயம் எனக்கு எப்போ புரிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, கஸ்டமர் கேர் இப்படி வரும்போது நிறைய விஷயங்கள் வந்து புரிஞ்சிச்சு. அதே மாதிரி நான் என்ட்ரி போடும்போதும் ஏதோ இயற்கையோட இதுன்னு நினைக்கிறேன், ஃபர்ஸ்ட் அந்த 10 என்ட்ரியையும் மத்தியானம் 2 மணில இருந்து சாயந்தரம் 6 மணிக்குள்ள நான் வந்து எல்லாத்தையுமே லாகின் பண்ணேன். 1 by 1 எல்லா இடத்துலயுமே இருந்து டக்கு டக்கு டக்குன்னு 10 பேரும் அக்செப்ட் கொடுத்ததுனால என்னால பண்ண முடிஞ்சிச்சு. ஆனா இப்ப 2 நாளா நான் என்ட்ரி போட்டுட்டு இருக்குது என்ன ஆகுது அப்படின்னா, நேத்து போட்ட என்ட்ரியை இன்னைக்குதான் ஆக்டிவேட்டே பண்ண முடியுது. முந்தா நேத்து போட்டதை நேத்து ஆக்டிவேட் ஆச்சு, நேத்து போட்ட என்ட்ரியை இன்னைக்கே ஆக்டிவேட் பண்ண, இன்னும் இனிமேதான் அவங்க ஆக்டிவேட் பண்ணணும். இப்படி ஒரு சூழல் இருக்கு. சோ அதனால நம்மளோட டவுன்லைன்ல இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயத்த வந்து நம்ம புரிய வைக்கணும் அப்படின்ற விஷயம் எனக்கு ரொம்ப ஆழமா புரிஞ்சிருச்சு. ஏன் அப்படின்னா, யாரையுமே வெயிட் பண்ண வைக்க கூடாது. உள்ளுக்குள்ள வர்றாங்களா, அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணி அக்செப்ட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து அவங்க வந்து நிறைவடைஞ்சிருவாங்க. இமிடியேட்டா அது நடக்கும்போது ஒரு நல்ல இடத்துல இருக்கிறோம், நம்ம வந்து ஒரு சேஃப்டியான ஜோன்ல இருக்கோம் அப்படின்ற உணர்வு ஒருத்தவங்களுக்கும் வந்துரும். அதனால நீங்க வந்து இத வந்து ஃபர்ஸ்ட் கத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே அவங்கவுங்க ஐடியா லாகின் பண்ணி எங்க அக்செப்ட் பண்ணணும், எங்க ரிசீவ் பண்ணணும் அப்படின்ற விஷயங்களை வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். அதே மாதிரி நான் சொன்னேன், நான் எப்படி 10 பேருக்கு என்ட்ரி வந்து கிடுகிடுன்னு கொடுத்தேனோ அதே மாதிரி உங்களுக்கு இன்கம் வரும்போதும் ஒருத்தரா சொல்லுவீங்க. நான் உங்களை மோட்டிவேட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அது 500 ரூபாயா இருக்கலாம், ஆனா வந்து அது உங்களை வந்து எந்த அளவுக்கு திருப்பும், திசை திருப்பும் அப்படின்றத நீங்க அப்பதான் உணருவீங்க. அது வரைக்கும் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல அப்படின்னு சொல்லி, ஆனா இதை எதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ அதை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விஷயத்த மட்டும் சொல்லி ஓபன் பண்ணி எங்க போகணும், என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இன்கம் வரும்போதும் சீனியாரிட்டி ஆர்டர்ல வரும்போது முதல் நாளோ அடுத்தடுத்த நாட்களோ உங்க எல்லாருக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால நீங்க வந்து முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நான் தொடர்ந்து முயற்சித்துட்டு வந்து டவுன்லைன்ஸ்க்கு மேக்சிமம் வந்து என்ன சொல்றது அப்படின்னா, நீங்க இணைஞ்சிட்டீங்க, நீங்க யாரோ ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னு நீங்க வந்து யாரை வேணாலும் ப்ரமோட் பண்ணுங்க, டிசைட் பண்ணுங்க. ஆனா நான் சொல்ற 2-3 நபர்களையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி, ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும் அவங்க அண்டர்ல வரும்போது அது நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்களெல்லாம் நீங்க வந்து இவங்க கிட்ட எல்லாம் நீங்க பேசலாம் அப்படின்னு ஜஸ்ட் ஒரு ஐடியா. அதுக்கு அப்படின்றதையும் அந்த விஷயத்தையும் நான் சேர்த்து செஞ்சிட்டு இருக்கேன். இந்த டீம் டெவலப்மெண்ட் இப்போ கிட்டத்தட்ட 1 மாசம் கேப்புக்கு அப்புறம் இப்பதான் வந்து ஸ்பீடா வந்து என்ட்ரிஸ் போயிட்டு இருக்கு. இப்ப நேத்து நாங்க பேசும்போது ஒரு 6 பேர்கிட்ட பேசினோம். 6 பேருமே ஓகே. 6 பேருமே என்ன சொல்றாங்கன்னா, நாளைக்கு ஆடி வெள்ளி, நாங்க வந்து நாளைக்கு லாகின் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சோ இந்த மாதிரி ஒரு சூழல்ல அட்மின் கிட்ட இருந்து ஒரே ஒரு ரெக்வஸ்ட் நான் கேட்டுக்கிறேன். இப்படி லாகின் பண்ணும்போது அப்ரூவல் யாரும் கொடுக்காத ஆட்கள் இருந்தா அடுத்த ஐடியா லாகின் பண்ண முடியாத சூழல் வர்றதுனால நாங்க வந்து கால் பண்ணி கேட்கும்போது வந்து அக்செப்ட் பண்ணி விடணும் அப்படின்றத ஒரு ரெக்வெஸ்டா இந்த இடத்துல நான் வச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா, அவங்க தாட் வந்து ஆடி வெள்ளியில லாகின் பண்ணணும் அப்படின்றது ஒரு எய்மா அவங்க வச்சு கேட்கும்போது, நம்ம இல்ல நாளைக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்றது வந்து சரியா இருக்காது அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன்.
நிறைய பேர் என்னோட லைஃப் லைன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, பெண்கள் அதிகமா இருக்காங்க. பிளஸ் அதை விட உம் ஆண் துணை இல்லாம இருக்காங்க இல்லையா, அவங்கதான் வந்து அதிகமா இருக்காங்க. ஒண்ணு கணவனை இழந்தவங்களா இருக்காங்க, இல்ல கணவனை விட்டு பிரிஞ்சவங்களா இருக்காங்க. சோ நானே வந்து இதை எதிர்பார்க்கல. லிஸ்ட் எழுதி நம்ம என்னென்ன பண்ணணும், தஞ்சாவூர்ல வந்து ஒரு ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சோ அதுக்கு நம்ம யார் யாரெல்லாம் நேரடியா கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு லிஸ்ட் எடுக்கும்போது, நானே என்னோட டவுன்லைனை எழுதி யார் யாரையெல்லாம் கூப்பிட சொல்லணும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மெம்பர்ஸ் வந்து அதிகமா இருக்காங்க. எனக்கே பயங்கர ஷாக்கா இருந்துச்சு. ஸோ நம்மளோட கம்யூனிகேஷன் அந்த அளவுக்கு இருக்கா அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ நாம ஏதோ ஒரு நல்ல நல்ல விஷயத்த செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம போகும்போது அதை தொடர்ந்து நிறைய நல்ல விஷயங்கள் அதுக்குள்ள வருது அப்படின்றத என்னால புரிஞ்சுக்க முடியுது. நாம வந்து ஒரு அடி எடுத்து வைக்கும்போது இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு நிறைய விஷயங்களை இன்னும் புதுசு புதுசாவும் நிறைய விஷயங்களை தருது அப்படின்றத நான் உணர்ந்துகிட்டேன். அதே மாதிரி நிதானமும் பொறுமையும் இங்க எவ்வளவு தேவைப்படுது அப்படின்றதையும் என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சுது. இளமை அப்படின்றது வந்து ஆரோக்கியம். ஆரோக்கியம் தான் வந்து நம்மளை இளமையா வச்சுக்க முடியும் அப்படின்றது. அதே மாதிரி நமக்கு இருக்கிற மிகப்பெரிய செல்வம் அப்படின்றதும் நம்ம கடன் இல்லாம இருக்கிறது தான் வந்து மிகப்பெரிய செல்வம். இந்த மாதிரியான சூழலை நாம யாருக்கு கொடுக்க போறோம் அப்படின்ற அந்த நம்ம யாருக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஏற்கனவே பணத்தோட இருக்கிற ஒருத்தவங்களுக்கு அது கிடைக்கும் போது அந்த விஷயம் வந்து ஒரு பெருசா தெரியாது. ரொம்ப கடன்லயோ இல்ல ரொம்ப கஷ்டத்திலயோ வாழ்ந்துட்டு இருக்கவங்களுக்கு மத்தியில இந்த விஷயத்த நம்ம எடுத்துட்டு போகும்போது இது மிகப்பெரிய மகிழ்ச்சி அவங்களுக்கும் கொடுக்கும், நம்மளுக்கும் கொடுக்கும். நமக்கான வாய்ப்புகளை நாம வந்து கண்டிப்பா பயன்படுத்திக்கணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். நிறைய மகளிர்கள் இருந்தும் தாங்க வந்து பேசுறதுக்கு முன் வராம இருக்காம தங்களை அறிமுகமாவது படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு, எனக்கு வாய்ப்பு தந்த இயற்கைக்கும் பிரபஞ்சத்துக்கும் ஸ்பீட் கேஸ்ட் உறுப்பினர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லதே நடக்கும். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. பானுமதி மேம், வெல்கம். பானுமதி மேம். வணக்கம் மேம். கேக்குதா மேம்? கேக்குது மேம், பேசுங்க. சிபிஎஸ்பி ஸ்பெஷல் உள்ள அனைத்து நண்பர்களுக்கும் வெள்ளிக்கிழமை காலை வணக்கம். நான் பானுமதி, நான் சென்னையில இருந்து பேசுறேன். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தவரை திருவண்ணாமலை பாஸ்கர். நான் வந்து சிஸ்டம் ப்ரமோட்டர் முடிச்சிருப்பேன். என்னுடைய கீழே இருக்கிறவங்க சிஸ்டம் ப்ரமோட்டர் மூணு பேர் முடிச்சிருக்காங்க. அது இல்லாம என் டீம் கீழே ஒரு 60-70 பேர்கிட்ட ஃபர்ஸ்ட் ரவுண்டே எடுத்திருக்காங்க. அதை நான் ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறேன். ஏன்னா மக்கள் வந்து ஒவ்வொருத்தரும் உள்ள புரிஞ்சுட்டு வந்து இப்பதான் வந்து அவங்கவுங்க ஒர்க்கில் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரிங்களா? அதே மாதிரி இருக்கிற மக்களும் எல்லாரும் ஸ்டேட் கேஷை பத்தி புரிஞ்சுக்கிட்டு உள்ள வந்து மென்மேலும் பயனடைய நான் அதே கேட்டுக்கிறேன். அதே மாதிரி எல்லாருமே வந்து மகளிருக்கு நிறைய வாய்ப்பை கொடுங்க. அவங்கதான் இந்த நாட்டுல வந்து முக்கியன்றத நிறைய விஷயத்துல நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? அதே மாதிரி மருந்தில்லா மருத்துவத்திலையும் சாமி சார் வந்து பெண்களுக்காக எவ்வளவு விஷயங்கள் இருக்குது, எப்படியெல்லாம் அவங்க இருக்காங்கன்றத அழகா அவர் வெளிப்படுத்தி காமிச்சிருக்காரு. சரிங்களா? ஒவ்வொருத்தரும் எப்படி இருக்காங்க, பெண்கள் எப்படி இருக்காங்க, பெண்கள் எப்படி இருக்கணும்ன்றதையும் வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. அதை நம்ம கேட்கும்போது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம எப்படி நம்ம உடம்ப பார்த்துக்கணுன்றதையும் அவர் சொல்லும்போது நம்மளுக்கு ரொம்ப முக்கியத்துவம், நம்மளுடைய ஹெல்த்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணுன்றதையும் நம்ம அறிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? அதே மாதிரி பிபிஎஸ் ஸ்பீட் கேஸ்ட்ல இருக்கிற பெண்கள் அனைவருமே வந்து நம்ம வந்து அடுத்தது என்ன பண்ண போறோம்,
எப்படி இதை மேம்படுத்த போறோன்றத ஒவ்வொன்றுத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளே மெருகேற்றிக்கிட்டு சிஸ்டத்தையும் நம்மளுடைய கீழே இருக்கிற நம்பர்களையும் ஆஹ் மேலும் மெருகேற்றணுன்றது என்னுடைய கோரிக்கை. சரிங்களா? இங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே ஒருத்தர் 2 பேரை கீழே கொடுத்துட்டாங்கன்னா அதோட விற்காம அடுத்தடுத்து அவங்க சிஸ்டம் ப்ரமோட்டர் பத்தியும் அதோடைய பெருமையும் அதனுடைய மகத்துவத்தை பத்தியும் கண்டிப்பா அடுத்தடுத்து இருக்கிற நம்பர்களுக்கு சொல்லிட்டே இருக்கணும். சரிங்களா? நம்மளுடைய இலக்கு 100 இருக்கணும். ஏன்னா 100 டைரக்ட் நம்மளுக்கு கொடுக்கும்போது 5 ப்ராஜெக்ட்லயும் நம்மளுடைய தடம் படிக்க முடியும். சரிங்களா? சிஸ்டம் எவ்வளவு வந்தாலும் நம்மள பொருளாதாரத்துல எவ்வளவு வேணாலும் நம்மளுக்கு தேவைக்கு எவ்வளவு வேணுமானாலும் கொட்டி கிடக்குது. அதை நம்ம எப்படி எடுக்க போறோம்ன்றத நம்ம தான் புரிஞ்சு அதுக்கேற்ற செயல்பாடு நம்ம செய்யணும். அதை நம்ம எல்லாரும் பண்ணணும்ன்றது என்னுடைய கோரிக்கை. சரிங்களா? ஆஹ் இங்க ஆண் பெண் என்ற பேதம் கிடையாது. ஆனா இருந்தாலும் இந்த சிஸ்டத்துல லேடிஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்து செவ்வாயும் வெள்ளியும் கொடுத்திருக்கிறது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. ஏன்னா பெண்களை அடுத்த பெண்களுக்கான முக்கியத்துவத்தை இந்த சிஸ்டம் கொடுத்திருக்கிறத ரொம்ப பெருமையாவும் சந்தோஷமாவும் நாங்க ஏத்துக்கிறோம். சரிங்களா? அதே மாதிரி வந்திருக்கிற பெண்கள் எல்லாருமே எல்லாரும் முன் வெளியில உங்களுடைய திறமைய கொஞ்சம் வெளிப்படுத்துங்க. ஏன்னா பிளாட்ஃபார்ம் இந்த பிளாட்ஃபார்ம் தான் நம்மளுக்காக கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம அதை பயன்படுத்திக்கணும். அதுதான் நம்மளுடைய புத்திசாலித்தனம். ஓகேங்களா? யாரும் ரொம்ப வெக்கப்பட்டுட்டு பேசாமலாம் இருக்க வேண்டாம். உங்களுடைய பேரு, நீங்க எந்த ஊரு அப்படின்றத சொல்லுங்க. அப்படி ஒன்னொன்னா சொல்லும்போது நம்ம அடுத்தடுத்து வரும்போது நம்மளுடைய கோல் என்ன, நம்மளுடைய அடுத்த என்ன பண்ண போறோம், நம்மளுடைய கீழே இருக்கிற மக்கள் எப்படி இருக்காங்க, நம்மளுடைய நிறைய என்ன குறை என்னன்றதையும் இங்க நம்ம சொன்னோம்னா அடுத்து அதுக்கு உண்டானதை சிஸ்டமும் சிஸ்டருடைய அட்மினும் நம்மளுக்கு அடுத்து எப்படி வழி நடத்தலாம்ன்றத அவங்க சொல்லி கொடுப்பாங்க. அதன் பிரகாரம் நம்ம நடந்துக்கலாம். அதே மாதிரி பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ்ல அனைத்து நண்பர்களும் உள்ள பயன்பெற பிரபஞ்சம் நம்மளுக்கு அனைத்து ஆசீர்வாதமும் கொடுத்திருக்கு. சரிங்களா? அதை நம்ம பெற்று பயனடைவோன்றது என்னுடைய கோரிக்கை. அதை எல்லாரும் செயல்படுத்துவோம். பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ்ல அனைத்து நண்பர்களுக்கும் அனைத்து ப்ராஜெக்ட்லயும் அவங்கவுங்க எல்லாரும் கால்படைச்சு வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம் மேடம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ பானுமதி மேம். ஜாஸ்மின் ஜூஸ், வெல்கம் மேம். குட் மார்னிங். குட் மார்னிங். பிபிஎஸ் ஸ்பீட் கேஷில் இணைந்திருக்கும் அனைத்து குடும்ப உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். என்னோட பேர் ஜெசி. சென்னையிலிருந்து இதுல கனெக்ட் ஆயிருக்கேன். இன்னைக்கு தான் இந்த மீட்டிங்ல இணைஞ்சிருக்கேன். நிறைய பேருக்கு எனக்கு தெரியும். என்னோட சூழ்நிலை இதுக்குள்ள வர முடியல. எப்பவுமே இருப்பேன், சம்டைம்ஸ் கூப்பிடுறீங்க, வர முடியாத சூழல். பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ்ல அப்புறம் லேடிஸ்லாம் இந்த லேடிஸ்க்கான தரணும்னு சொல்லி நிறைய பேர் இதுல உங்களுடைய பகிர்வுகளை பகிர்ந்துக்கிறீங்க. ரொம்ப அருமையா இருக்கு. உங்களுக்கு இதுல நினைக்க முடியலைன்னு சொல்றவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன். இப்ப நமக்கு 5 ப்ராஜெக்ட் சொல்லியிருக்காங்க. 5 ப்ராஜெக்ட்ல 4th ப்ராஜெக்ட் என்ன சொல்லியிருக்காங்க, லேடிஸுக்கான மகளிருக்கான ப்ராஜெக்ட்னு சொல்றாங்க. இப்போ இன்னைக்கு மகளிருக்கான தருணத்துல நான் இதை உங்களுக்கு வலியுறுத்தி சொல்றது என்ன அப்படின்னா, லேடிஸுக்கு நிறைய திட்டங்களை சங்கத்தார் நமக்கு அறிவிச்சிருக்காங்க. அப்படித்தானே? அந்த திட்டங்களை சொல்லி அந்த ட்ரஸ்ட்ல இணையறதுக்கு அந்த வாய்ப்பை சொல்லுங்க. நீங்க இதுக்குள்ள வாங்க, உங்களுக்கு பணம் கொட்டி வரும் சொல்றதை விட லேடிஸுக்கு நீங்க சொல்லும்போது நிறைய லேடிஸ் தயங்குறாங்க இல்லையா? இப்ப நீங்க உங்க அருகாமையில் உள்ள பெண்களை சந்திக்கும் போது இந்த ட்ரஸ்ட்ல நல்லதே நடக்கும்னு சொல்லக்கூடிய இந்த அறக்கட்டளை சேரும் போது உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் இருக்குங்கிறத நீங்க சொல்லுங்க.
அது 1 இயர்ல வரலாம். பட் உங்களுடைய குழந்தைகளுக்கு இது மிகவும் பாதுகாப்பா இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறத நீங்க தெளிவா சொல்லுங்க. மற்றபடி இதுக்குள்ள வா உனக்கு இந்த மாதிரி எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லாதீங்க. அந்த அறக்கட்டளையோட நன்மைகளை தெளிவா வெளிப்படுத்தும் போது நமக்கு எப்படியாவது நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நன்மைகள் இருக்குங்கிறத அவங்க உணர்ந்துக்கிட்டு வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. பெண்கள் வரலங்கிறத நீங்க ரொம்ப யோசிக்கவே வேண்டாம். நீங்க எல்லா இடத்துலயும் போய் வாங்க வாங்கன்னு நினைச்சிட்டு ரொம்ப பேக் அடிக்கிறத இன்னையிலேருந்து அதை மனசுல இருந்து விட்டுருங்க. லேடிஸுக்கு சொல்ற டிப்ஸ், லேடிஸுக்கு இந்த லேடிஸை கொண்டு வாங்க. என்னால வெளியே உங்களுக்கு டிப்ஸ் சொல்றது கூட எனக்கு கஷ்டமான ஒரு சூழ்நிலை நான் இருக்கேன். ஸோ இன்னைக்கு லேடிஸுக்கான தருணத்துல நான் லேடிஸுக்கு கொடுக்குற ஒரு டிப்ஸ் இதை சொல்லுங்க. உங்களுக்கு இன்னையிலேருந்து நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். புரியுதுங்களா? அவங்களுக்கான வாய்ப்பு உங்களுடைய கண்ணில் தெரியக்கூடிய யாரெல்லாம் நீங்க பேசி பழகி இருக்கீங்களோ அவங்க வேணாம், இந்த கான்செப்ட் எல்லாம் நீ கொண்டு வராத, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி வேண்டாம் என்கிட்டயே பேசாத அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த ஹெல்ப்பை நீங்க பண்ணலாம். திருப்பி ஒரு வாட்டி சொல்லலாம், நீ பின்னாடி வருத்தப்பட கூட வாய்ப்பு இருக்கு. இதோட ஆழம் இதுல இருக்கிறவங்களுக்கு தெரியும். Day 1 இருந்து நான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஜாயின் பண்ணது May 4th இருந்து ஜாயின் பண்ணிட்டு இருக்கேன். 3rd ரவுண்டு டச் ஆயிருக்கு. ஸோ 4th ரவுண்ட் இன்னும் ஒரு 2 months வரலாம் மேபி. அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. எனக்கு எனக்கு இந்த கொடுக்கப்பட்ட கிடைச்ச வாய்ப்பு எனக்கு நான் அரிய வாய்ப்பா தான் கருதுறேன். ஸோ இது எனக்கு பாபு சார் ஆம்பளிங்க சார் சொல்லும்போது February மந்த்லயே ரொம்ப பிடிச்சிருந்தது. எப்ப வருங்கிற ஒரு ஆவல் தான் இருந்தது. ஆவலோட நான் ஜாயின் பண்ணிட்டு ஸ்டார்டிங்லயே நிறைய ஐடி எடுத்திருந்தேன். ஆக்சுவலி இந்த ஐடி எடுக்கிற டைம்ல நான் இருந்தது நேட்டிவ்னா என்னோட நேட்டிவ் கன்னியாகுமரி, நான் இருக்கிறது இப்ப சென்னை. நிறைய பேருக்கு தெரியும், இங்க இருக்கிறவங்க நான் இங்க ஏன் வரலங்கிற நிறைய பேருக்கு தெரியும். ஸோ நான் அந்த May மந்த்ல தான் என்னோட ஐடியே எடுத்திருக்கேன். நிறைய என்னோட ஐடி இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய எடுத்திருக்கேன். சிஸ்டர் ஹெட் ஆகிருக்கேன். அந்த ஒவ்வொருத்தரும் வேல்யூபிளா ஒவ்வொருத்தருக்கும் சொல்லி கொடுத்துருப்பேன். அவங்க இப்ப மெதுவா இறங்கி இப்பதான் இதோட ஆழத்தை புரிஞ்சுக்கிட்டு பண்றாங்க. இன்னும் 2nd ரவுண்ட் வந்தவங்க என்னோட டவுன்ல இருக்கிறவங்க எல்லாமே அவங்கவுங்க உடனே 2 members போடுறதுக்கு இப்பதான் மெல்ல மீட்டிங்ல வர்றது. ஸோ இவ்வளவு இருக்கா, நீங்க சொல்லும் போது எங்களுக்கு அது தெரியல, ஸோ சாரி அப்படின்னு இப்ப ஸ்பீடா ஒரு 2 members அவங்க கொடுக்கறதுக்கு இடப்படுறாங்க. எனக்கு அது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அப்போ நான் என்னோட டவுன்ல நிறைய பேர் நான் வெளியவும் நீக்கியிருக்கேன். எனக்கு இது வேண்டாம், இந்த மாதிரி வர்றது எனக்கு பிடிக்கல, இந்த மாதிரி குடுக்கல் வாங்கல் எனக்கு அது டென்ஷனா இருக்கு அப்படி சொன்னவங்களும் இருக்கு. பட் அவங்களோட சூழ்நிலை ரொம்ப பேக்ரவுண்டு ரொம்ப இதா இருந்ததுன்னா நான் அதை எடுக்கல. அந்த ஐடியா இருக்கட்டும், அவங்க ஒரு நாள் அவங்களுக்கு புரியும் அப்படின்னு வச்சிருக்கேன். பட் 2nd ரவுண்ட் வரும்போது நான் அமைதியா இருந்துட்டுன்னா எடுக்க வேண்டியதான், வேற வழியே கிடையாது. எடுத்து நல்ல ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ மேக்சிமம் மெம்பர்ஸ் உங்களோட கண்ணில் படுறவங்க பின்னாடி அது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தெரியற வரைக்கும் விட்டு வைங்க. அந்த ஐடியா கொடுங்க அவங்களுக்கு. இல்லைன்னா ரொம்ப பேசுறாங்க, எனக்கு தேவையில்லை, இதெல்லாம் தூக்கி எனக்கு திணிக்கிறீங்கன்னு சொல்றவங்கள மெதுவா நல்ல ஒரு இந்த மாதிரி என்னைக்கும் போய் வந்துட்டே தான் இருப்பாங்க. இனிமேல் ஐடியெல்லாம் உங்களுக்கு வரைய வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பா இதுல இணைஞ்சிட்டே இருப்பாங்க. பெண்களுக்கு சொல்றதுன்னா நம்ம பெண்களை எக்ஸ்ட்ராவா நீங்க மூவ் பண்ணுங்க. இந்த அறக்கட்டளை வரும்போது அவங்களோட இயக்கம் எல்லாம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் வேற லெவல்ல இருக்கும். இப்ப நானே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல யார் யார லீடரா போடலாம் அப்படின்னே நான் மைண்ட்ல செட் பண்ணிட்டேன். யார் யார் ஆர்வமா இருக்காங்க இந்த கூட்டத்துல. இன்னைக்கு எனக்கு வாய்ப்பு, இதுல யாரெல்லாம் எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கிற ஒரு 2 நபர்களை நான் அழைப்பேன். கண்டிப்பா நீங்க வரணும். அது இப்பவே சொல்லிடுறேன். 2 நேம், தங்கலட்சுமி அண்ட் மேரி. அவங்களும் நீங்க வாட்ச் பண்ணியிருந்தா Day 1ல இருந்தே இருக்காங்க. ஸோ அவங்க ஜாயின் பண்ண டேட்ல இருந்தே இருக்காங்க. ஸோ அவங்களும் என்கிட்ட ரொம்ப நாளா கேட்பாங்க, நீங்க மீட்டிங் வரல, கூப்பிடுறாங்க, வரலன்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கு அவங்களுக்கும் வாய்ப்பு இருக்கு, உள்ள இருக்கீங்க. ஸோ கண்டிப்பா நீங்களும் இன்னைக்கு உங்களுடைய பகிர்வுகளை ஷேர் பண்ணணும். ஸோ அதுலயும் மேரின்னு சொல்றவங்க எனக்கு இருக்கிறவங்க ரொம்ப தெரியலைன்னா கூட அவ்வளவு அழகா எனக்கிட்ட டவுட் கேட்டுட்டு ஒவ்வொரு லேடிஸ்டையும் பேசிட்டு அவங்களுக்கு விளக்கம் கொடுக்கற விதமே அழகா இருக்கும். எப்படி இந்த நலிஞ்சு போனவங்களுக்கு நான் எப்படி இந்த வாய்ப்பை கொடுக்கறது, இவங்க இதுக்குள்ள வந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தெரியுது மேடம், நீங்க எனக்கு பேசி சொல்லி கொடுங்கன்னு என்கிட்ட கேட்பாங்க. அவங்களுடைய மனசோட இதே அப்பதான் புரியும். என்ன மாதிரி எனக்கு மெதுவா கிடைச்சாலும் பரவாயில்ல, என்னைக்கு வேணுமானாலும் கிடைக்கட்டும், நான் இதுல இருந்து
நான் டே 1ல இருந்து பாக்குறது எனக்கு ரொம்ப நல்ல வாய்ப்புன்னு அவங்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி மனப்பக்குவம் ஒவ்வொருத்தருக்கும் வரணும். நாம இந்த நபருக்கு கொடுத்தா இவங்க நல்லா இருப்பாங்க அப்படிங்கறத சூஸ் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு ஐடி கிடைக்கணும், ஆளு சேர்க்கணுங்கிற ஒரு எண்ணத்தை அதுல கொண்டு வராதுங்க. மேக்சிமம் இந்த மாதிரி மனப்பக்கத்தோட நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நிறைய பேர் உள்ள வருவாங்க. இப்படி நீங்க சொல்லிட்டு இருக்கும் போது ஒருத்தர் போயிட்டு அவங்க எக்ஸ்ட்ராடினரி ஐடிஸ் கொண்டு இந்த சமூக அறக்கட்டளையில நல்லதே நடக்கும் அறக்கட்டளையில இணைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு. அவங்க இப்ப மெதுவாவே வரட்டும். ரொம்ப நீங்க ஒரு வாட்டி கேட்டுட்டு ஃபோர்ஸ் எல்லாம் பண்ண வேண்டாம். அவங்களா புரிஞ்சு இதோட தாக்கம் காட்டுத்தீ போல பரவிட்டு இருக்கு. 1000க்கும் மேற்பட்ட கான்செப்ட் இருந்தாலும் ஸ்பீட் காஸ்ட் கான்செப்ட் வேற லெவலு. அதோட டெப்த் புரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் புரியும். அதனால நீங்க யாருமே கவலைப்பட தேவையில்லை. இந்த இது இன்னும் ஒரு 25 to 30 daysல இன்னைக்கு 16,000 இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 20க்கு மேல இருக்கும் கண்டிப்பா. இன்னும் 30 days கூட வேண்டாம், ஒரு 10 daysலயே 20,000க்கு மேல போகும். என்னோட ஒரு சாதாரண கணிப்பு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு. ஸோ அதனால இந்த ஸ்பீட் கேஷ்ல இணையறவங்க யாரும் விருதாவா போகவே மாட்டாங்க. நிறைய பேர் அசால்ட்டா 2 ரவுண்ட் பாத்துக்கலாம் அப்புறம் எடுத்துட்டு ஓடிடலாம். அப்படி உள்ள மனப்பான்மை உள்ள இருக்கிறவங்களை விட்டுடுங்க. அவங்கள கெஞ்சாதீங்க. அவங்களுக்கு இந்த பிரபஞ்சத்துல நல்ல வாய்ப்பு அவங்க இழக்கிறாங்க. சோ நீங்க யாருமே ஒருத்தங்க வேண்டான்னு சொல்லி அடம் பிடிக்கிறாங்க, எனக்கு பிடிக்கல, இல்ல ஏமாத்துறது அந்த மாதிரி இருந்தா கண்டிப்பா அவங்கள தூக்கி போட்டுடுங்க. உங்களுக்கு தெரியும் உங்களோட குற்றம் சூழல் நல்லா இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க நான் நினைக்கிறவங்க நீங்க பாக்குறவங்களா இருக்கணும். அவங்கள புரிய வச்சு கொண்டு வாங்க, நிப்பாங்க. தாராளமா அவங்க பவர்ஃபுல் பர்சனா மாறுவாங்க. அதனால இது ரொம்ப ரொம்ப வேல்யூபிள்ங்கிறத அவங்க புரிஞ்சுப்பாங்க. இன்னும் இந்த சிஸ்டத்துக்குள்ள நிறைய ஏமாத்துறவங்களும் இருக்காங்க. எப்படின்னா, இப்ப நீங்க குடுக்குறீங்க, அந்த ரவுண்ட்ஸ்ல வரக்கூடிய பணத்தை வாங்கிட்டு போனை கட் பண்றது. ஸோ அந்த மாதிரி நபர்கள் இருந்தா அவங்கள நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னா, அந்த நம்பரை நோட் பண்ணிட்டு இப்ப கொடுத்துட்டு அந்த ட்ரீயை கண்டுபிடிக்க உங்க அப்ளைன்ட்ட சொல்லுங்க. அப்ளைன் 1 day 2 days ஆகும். அந்த அப்ளைனை கண்டுபிடிச்சு முடிஞ்ச வரைக்கும் அட்மின்ல இருந்து பேச வைங்க. ஏதாவது மெசேஜ் இருந்ததுன்னா எனக்கு கூட கொடுக்கலாம். நானும் இப்ப அட்மின்ல செலக்ட் ஆயிருக்கேன். ஸோ இந்த அட்மின்ல செலக்ட் பண்றதுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சு, சாரி அதை சொல்ல மறந்துட்டேன். பாபு சார், ராமலிங்கம் சார், சங்கர் சார் எல்லாருக்கும் நான் இந்த இடத்துக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய சூழல் அங்கங்க ஓடி பயந்து பேசுறதுனால அந்த விஷயத்த நான் மறந்துட்டேன். ஸோ அதனால எதுனாலும் கூட எனக்கிட்ட கூட நீங்க சொல்லலாம். லேடிஸ்க்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா மெசேஜ் பண்ணலாம். தனிப்பட்ட நம்பர் கேட்டுட்டு எனக்கு நீங்க மெசேஜ் பண்ணலாம். நான் டைம் இருந்தா கண்டிப்பா பண்ணுவேன். எனக்கு கிடைக்கிற டைம்ல நான் ஹெல்ப் பண்றேன், கண்டிப்பா பண்ணுவேன். அப்புறமா அவங்கள கண்டுபிடிச்ச அந்த ஐடியா சொல்லுங்க, அந்த ஐடி நம்பரை சொல்லுங்க. அதுல தப்பே பண்ணாதீங்க ப்ளீஸ். இதை நிறைய பேர் செய்யறது பணத்தை வாங்கிட்டு கொடுக்காம நிறைய தவறுகளையே டவுன்லயே நடந்திருக்கு. ஸோ அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ அவங்க எல்லாம் கொஞ்சம் அலர்ட் ஆயிருக்காங்க. அதர்ஸ் பீப்புள் இப்போ ஒரு 3 days முன்னாடி நான் பேரு இடம் அப்ளைன் சொல்ல விரும்பல, அப்ளைன் கண்டுபிடிக்க முடியாம இருந்து கண்டுபிடிச்சேன். ஸோ அந்த மாதிரி பண்றப்ப உங்க டவுன்லைன் சொல்லி கொடுங்க, வந்துட்டுன்னா அனுப்பிடுங்க. இப்படி அனுப்பாம இருக்கும்போது இதுல ஒரு டிராபேக், ஸ்பீட் கேஷ்ல ஏதோ நடக்குது, அது ஒரு இது நம்ம கேட்கணும், பணம் அனுப்பணும் அப்படின்னு சொல்ற அந்த ஃபீட்பேக்கே கொண்டு வராதிங்க. நாம நம்முடைய குடும்பம், இந்த குடும்பத்துல எந்த தவறு, இப்ப நம்ம குடும்பத்துல வீட்லயே தவறு நடக்காம நம்ம பிள்ளைங்களை எவ்வளவு கண்ணும் கட்டுமா வளர்க்கணும் நம்ம நினைக்கிறோம். அதே மாதிரி ரெஸ்டியார் சொன்னது மாதிரி, ராமலிங்கம் சார் சொன்னது மாதிரி, இது ஒரு குழந்தை. இந்த குழந்தைய நீங்க எவ்வளவு கண்ணும் கட்டுமா வளர்ப்பீங்க. உங்களுக்கு கண்டிப்பா குழந்தைய வளர்க்கறதெல்லாம் பெண்களுக்கு ஒரு சிறப்பான அத மாதிரிதான் இந்த ஸ்பீட் கேஷையும் நம்ம கொண்டு போகணும். அதுக்கு ஒரு கெட்ட பேர் வராம நீங்க பாத்துக்கோங்க. அது என்ன சொல்றது, அதுல யாராவது தவறு பண்ணா உங்களுடைய அப்ளைனுக்கு தெரியப்படுத்துங்க. இப்ப நிறைய உங்க ஃப்ரெண்டுகள் ரிசீவ் எல்லாம் என்னோட டீம்ல யாரும் நான் வராம பாத்துக்குவேன், சொல்லுவேன். நீங்க அங்க போய் சொல்ல கொடுக்காதீங்க, முடிஞ்சா எனக்கு கொடுங்க, நான் ட்ரை பண்றேன்னு தான் நான் சொல்லுவேன். என்னோட டீம்ல அதிகம் அங்க வரமாட்டாங்க. ஸோ அதை தாண்டி என்னால முடியாதப்ப அங்க வர்றவங்களும் இருக்காங்க. என்னால ஹெல்ப் பண்ண முடியாத டைம்ல மேக்சிமம் நம்பர்ஸ் எழுதி வச்சுட்டு
ஒரு செக் பண்றதுக்கே நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் இவங்களுக்காக. ஸோ எதனால சொல்றேன்னா, இப்படி ஒரு நம்பிக்கையை நீங்க கொடுங்க லீடர், இதுல தவறு நடக்காம கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கறத கொடுக்கறப்ப நம்ம என்ன, நம்ம பணம் நம்ம கிட்ட வரும், இல்ல முறைப்படி நடக்கும். என்ன கொஞ்சம் லேட் ஆகுது, தாமதம் ஆகுது, கிரௌடோட இது கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஸோ கிரௌட் இன்னும் ஆகஸ்ட் 15க்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. புல்லட் வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்டிங்ல விடுவிடுன்னு அதுக்கப்புறம் என்ன செய்யும், கடகடன்னு ஓடும் இல்லையா, பாத்திருக்கீங்களா? அதே மாதிரிதான் இப்பவும் இந்த குழந்தை வந்து லைட்டா மெல்ல மூவ் ஆயிட்டு இருக்கு. கிரிப்டோக்கு ஜாயின் பண்ணணுங்கிறதுக்காக நிறைய பேர் பயங்கரமா ஸ்பீடு ஸ்டெப் எடுத்திருக்காங்க. அது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. என்னோட டீம்ல எல்லாருமே வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கிறாரு. ஒரு 5 டேஸ்க்கு முன்னாடி செகண்ட் ரவுண்ட் வந்த ஒரு நபர் வந்து இப்ப மீட்டிங்ல வந்துட்டு என்ன நினைச்சாருன்னு தெரியல, ஒரே நாள்ல அவரோட குழு ஆரம்பிச்சு எனக்கு மேடம் நான் தவறு பண்ணிட்டேன், நீங்க 2-3 டைம்ஸ் எனக்கு வாய்ஸ் மெசேஜ் கொடுத்தீங்க. மேக்ஸிமம் நிறைய பேருக்கு நான் கால் பண்றது கூட தெரியாது, வாய்ஸ் தான் கொடுப்பேன். வாய்ஸ் கொடுப்பேன். அந்த வாய்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இப்ப எனக்கு கஷ்டமா இருக்கு, மிஸ் பண்ணிட்டேன் மேம், 2 months போயிடுச்சு, இன்னைக்கே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அது வந்து எவ்வளவு ஹாப்பி. வந்து அவர்கிட்ட சொல்லும் போதெல்லாம் அவர் ரொம்ப வீக்கா இருந்தாரு. இல்ல மேடம் எல்லாருமே சொல்லுவாங்க 2 நாள் இருக்கும், ஒரு 2 மாசத்துல தூக்கிட்டு ஓடுறதே இல்ல சார், நீங்க போட்டுட்டு பேசாம இருங்க, வரலன்னா ஒரு வருஷம் கழிச்சு நான் அதுக்கு டபுளா கூட தரேன் வாங்கன்னு சொன்னேன். அப்பெல்லாம் வேணான்னு சொன்னவரு, அவர் அமைதியா இருந்தா கண்டிப்பா அவரோட ஐடி நான் எடுத்திருப்பேன், அப்படியே எடுத்து போட்டிருப்பேன். பட் செகண்ட் ரவுண்ட் வந்து அன்னைக்கு நைட்டே கேட்கிறாரு. செகண்ட் ரவுண்ட்ல அவரோட ப்ராஃபிட் வரவே இல்லை அவருக்கு. அதுதான் சொல்ல வரேன், ப்ராஃபிட் வரல. இப்ப கூட ப்ராஃபிட் வராம நிக்குது. அதான் இப்ப வாங்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அப்ப அந்த நம்பிக்கை வந்துச்சு, என்னோட லீடர் எனக்கு வாங்கி கொடுத்துருவாங்க, எனக்கு கொடுத்துருவாங்க. மேடம் இவ்வளவு இது சிஸ்டமேட்டிக் உள்ள இருக்கா அப்படின்னு எனக்கு கேட்கிறாரு. இது நீங்க சொல்றப்ப எனக்கு தெரியல, இவ்வளவு சிஸ்டமேட்டிக் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நான் இன்னைக்கு 100 பேரை நினைச்சிருப்பேன் அப்படின்னு. அந்த அவரோட பேர் வந்து ரமேஷ். அவரும் ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஸ்லோவா இருந்தாரு. இப்போ அவர் கேட்கிறாரு என்கிட்ட, நான் 100 பேரை இணைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா இதை நான் கண்டிப்பா செய்வேன் அப்படின்னு சொல்லும் போது இதோட பவர் என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. தூங்கிட்டு இருந்தவர் ஜஸ்ட் 2 months இந்த டே 1ல இருந்து இருக்கிறாரு. கிட்டத்தட்ட அவர் ஜாயின் பண்ணது மே மந்த். வேண்டான்னு சொன்னவர், அவரோட பிரபஞ்சம் அவருக்கு வாய்ப்பை இப்ப திருப்பி கொடுத்துருக்கு, அவருக்கு புரிய வச்சிருக்கு. அதே மாதிரி உங்க டவுன்ல இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரையும் நீங்க உங்களுடைய குடும்பமா நினைச்சு ரொம்ப அருமையா வழிநடத்தி கொண்டு போகணும்னு நான் எல்லார்ட்டையும் அதை கேட்டுக்கிறேன். எல்லா லீடர்ஸும் அலர்ட் ஆகுங்க. உங்க டவுன்லைன்ஸ் இருக்க எல்லா மெம்பர்ஸையும் எழுதி வைங்க. நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. சப்போர்ட் பண்றது மட்டும் இல்ல, அவங்களுக்கு கேட்கும்போது சொல்லி கொடுங்க. ஒரு வாட்டி கொடுங்க, திரும்பி கம்பல் பண்ண வேண்டாம், ஆட்டோமேட்டிக்கா அவங்களே உங்ககிட்ட வருவாங்க. இந்த ஸ்பீடு கேஷ்ங்கிறது போய்கிட்டே தான் இருக்கும். இது வந்து இந்த ட்ரெயின் புல்லட் ட்ரெயின் மாதிரிங்க. புல்லட் ட்ரெயின் எப்படி போகும், அப்படி பறக்கிற மாதிரி பறக்கும் ஒரு கட்டத்துல. அதுக்குதான் இது வெயிட்டிங்ல இருக்குது. வெயிட்டிங்ல இவர் ரெடி ஆகி தயாராகி எல்லாம் பக்குவமா பட்டு இருக்கு, பூசூடி விட்ட மாதிரி போயிட்டு இருக்கு. சரியா? அதனால யாருமே இத்தனை இதுல வந்து எத்தனை பேர் இருக்கிறீங்கன்னு என்ன தெரியல, இப்ப பார்க்க முடியல. ஸோ 200க்கு மேல மெம்பர்ஸ் இருப்பீங்க. புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா, ஒரு நபர் யாராவது இன்னைக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா, இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியல, அவங்களுக்கு என்ன மைண்ட்ல இருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ அவங்க சீக்கிரமா உங்களுடைய யார்ட்டையும் கேட்கணும்னு நினைக்காதீங்க, நண்பர்கள்ட்ட சொல்லுங்க, ஒரு 5 பேர்கிட்ட சொல்லுங்க. அவங்க இங்க வந்து நான் உங்கள்கிட்ட நல்லபடியா மூவ் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா இது என்ன, சரி ஓகே ட்ரஸ்ட் தானே, ட்ரஸ்ட்ல என்னதாவது ஹெல்ப் இருக்கா அப்படின்னு சொல்றப்ப அவங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு 5 days ஆகலாம், 1 week ஆகலாம், ஒரு 2 பேரை இணைக்கிறது. மேக்சிமம் எல்லாரும் சொல்றாங்க லீடர்ஸ் வரும்போதே 2 பேரை கையோட கூட்டிட்டு வாங்க அப்படின்னு. இப்போ ஒரு நல்ல இடத்துக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறப்ப நம்ம குழந்தைங்களெல்லாம் அழகா கூட்டிட்டு போறது மாதிரி வர்றப்பவே நீங்க வந்து 2 பேரை சொல்லி கூட்டு வரலாம். அது கொஞ்சம் கடினமா இருந்தாலும் வந்து ஜாயின் பண்ண ஒரு 5 daysக்கு அப்புறம் சொல்லலாம். நீங்க யோசிக்கலாம், ஒரு லிஸ்ட் எடுங்க. உங்களுக்கு வில்வெஷரா யாரெல்லாம் நல்லா இருக்காங்களோ, உங்களை பத்தி யாரெல்லாம் அதிகமா விசாரிக்கிறாங்களோ, யோசிக்கிறாங்களோ, அவங்க கிட்ட மெதுவா பேசுங்க. பேசுறப்ப அவங்க கண்டிப்பா உங்ககிட்ட என்ன இருக்கு சரி பார்க்கலாம் அப்படின்னு மெதுவா வருவாங்க. மீட்டிங் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என்னோட டீம்ல நிறைய டிராபேக்ஸ் இருக்கு. நிறைய பேர் மீட்டிங் வர மாட்டாங்க. மீட்டிங் வந்தாலும் அதுல ஏதோ சொல்றாங்க, கோடியா வரும்னு சொல்றாங்க. இதெல்லாம் வேண்டாம் மேடம், இது நல்லா இல்ல, வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் சொல்லுவாங்க, இது எங்க வரும், ரொம்ப நாள் ஆகுது, வரவே இல்லை, 2 மாசம் ஆயிடுச்சு. 2 மாசம் ஆகட்டும், 10 மாசம் ஆகட்டுங்க. இந்த ட்ரஸ்ட்ல வந்து லேடிஸுக்கு இருக்கிற
ரிசல்ட், அதாவது வர இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்து உங்களுக்கு இன்னும் தெரியல. தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா எல்லாருமே கணவன்கள் எல்லாம் இப்ப ஆண்களா ஜாயின் பண்ணிருக்க எல்லாரும் உங்க ஒய்ஃபுக்கு முதல்ல ஒரு ஐடியா கொடுங்க, கண்டிப்பா கொடுங்க. எல்லா வீட்லயும் இப்ப நான் என்னோட டவுன்லைன்ஸ்ல இப்ப இந்த 1 மந்த் அவங்க ஃபேமிலி ஐடிஸ் கொடுக்க சொல்லியிருக்கேன். ஒரு நபரா இருந்தவங்க எல்லாம் எல்லாரும் ஒய்ஃபுக்கு கண்டிப்பா ஒரு ஐடி கொடுங்க. அவங்க இப்போ ஒய்ஃபுக்கு, அதாவது லேடிஸ்க்கு தனியா ஐடி இருந்தா மட்டுமே ஒரு ஸ்பெஷாலிட்டி கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஐடி இருந்தாகணும் கண்டிப்பா. அதுதான். அதனால நீங்க கண்டிப்பா லேடிஸுக்கு ஐடி கொடுக்காம இருந்தீங்கன்னா, அவங்க மனைவிமார்களுக்கு கொடுக்காமல் இருந்திருந்தால் ஒரு ஐடி இன்னைக்கு உடனே கொடுத்துருங்க. அவங்களுக்கு அவங்க 2 பேரா கொடுக்கட்டும். அது அவங்க பொறுப்போ உங்க பொறுப்போ அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. கொடுங்க, விருப்பம் இருந்தால் கொடுங்க. அந்த அந்த மகளிருக்கான இது வரும்போது அவங்களுக்கு ஐடி இருக்கணும். அவங்க இந்த ட்ரஸ்ட்ல இணைந்திருக்கணும். இணைகிற நபர்களுக்கு மட்டுமே வந்து என்னது வாய்ப்புகள் கொடுக்கப்படும். அதனால அதெல்லாம் நீங்க மனசுல வச்சு செயல்படுங்க. ரொம்ப ஹாஷா மூவ் பண்ணாதீங்க. வரணும், நீ வரல அப்படிலாம் வேணாம். சொல்லிட்டே போயிட்டு இருங்க. உங்க பாட்டிக்கு நல்லது செய்யணுங்கிற மாதிரி, நல்லதே நடக்கும், வடக்கிறதுல நல்லது செய்யணுங்கிற மனப்பக்குவத்தோட போயிட்டே இருங்க. உங்களுக்கு தானா நடக்குங்க அதெல்லாம். அதனால ரொம்ப அருமையான வாய்ப்பு. இங்க வந்திருக்கிற யாரும் ஜாயின் பண்ணலைன்னா ஜாயின் பண்ணுங்க. உங்களுடைய அப்ளைன் யாரு அப்படின்ட்டு சொல்லி அவங்க ஒருவேளை தூக்கி உங்களை 2 பேர் சேர்க்கணும்னு போட்டுட்டு போயிட்டாங்கன்னா அவங்க மேல அப்ளைனை கேட்டு விசாரிச்சு அவங்களோட பிரயாணம் பண்ணுங்க. ஏன்னா இது ஒரு அருமையான வாய்ப்பு. இனிமேல் இந்த மாதிரி ஒரு அருமையான வாய்ப்பு இந்த நெட்வொர்க் துறைன்னு சொல்ல முடியாது. நான் நெட்வொர்க்ல உள்ளதுன்னு கூட சொல்ல மாட்டேன். இது ஒரு சிறப்பான பண்பான ஒரு பாற்று. அதனால இந்த நெட்வொர்க் கூட என்னால சொல்லதுக்கு வரல. யாருக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்து யாரெல்லாம் நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் வாய்ப்பை சரளமா கொடுங்க. ஒரு 1000 rupees வந்து கொடுக்க முடியாம இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த நேரத்துல ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. ஹெல்ப் பண்றோம்னு சொல்றோம். உங்களால முடிஞ்சா நீங்களே கூட, உங்களால முடிஞ்சா ஏதோ தருணத்துல யாரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. அப்போ நீங்களே ஒரு 1000 ரூபாயை கொடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி புரிய வச்சுட்டு அவங்கள்ட்ட இருந்து வாங்கலாம். அவங்க ஒரு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வரும்போது வாங்கலாம். கொடுத்து உள்ள கொண்டு வாங்க. பொறுமையா இரு. உண்டியல்ல போட்ட காசை ஒரு வருஷம் கூட எடுத்துக்கலாம். ஒரு 1000 ரூபாய் கொடுக்கறதுனால ஒரு 1000 days கூட பொறுத்திருக்க முடியாங்க. 1000 days பொறுத்துரு அப்படின்னு கூட சொல்லுங்க. ஒன்னும் தப்பே கிடையாது. 1,53,000 எப்ப கிடைக்கும் கேட்கறவங்க இருக்காங்க. எனக்கு செகண்ட் ரவுண்டு வரணும். அதெல்லாம் ரவுண்டே பத்தி யோசிக்காதீங்க. ரவுண்டெல்லாம் ரவுண்டு கட்டி வரும், எல்லாருக்கும் வரும். நல்ல பொறுமையா இருங்க. இந்த சிஸ்டத்துல இணைஞ்சிருக்கிற எல்லாருக்கும் நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதிகமான ஐடியா டோல் எடுத்து சிஸ்டம் ப்ரமோட்டர் ஆனவங்க, ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆனவங்க இருக்கீங்க, சிஸ்டம் மேனேஜர் ஆனவங்க இருக்கிறீங்க. அதனால ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்த்துக்கள். இங்க இணைந்திருக்கிற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அனைத்து பெண்களும் இங்க இருக்கிறவங்க நிறையவங்க வர முடியாத சூழல்தான் இருப்பாங்க. எனக்கே ஒரு இந்த சூழல் இருக்குன்னா அப்ப உள்ள இருக்கிறவங்களுக்கு நிறைய சூழல்கள் இருக்குங்க. அதனால நீங்க வந்து முடிந்த வரைக்கும் வரதுக்கு ட்ரை பண்ணுங்க. அப்புறம் மெயினா வந்து இங்க 4:30க்கு ஜிகே சாமி சார் கிளாஸ் எடுக்கிறாங்க. என்னால எல்லா நாட்களும் பார்க்க செல்ல முடியாது. சில நாட்கள் பார்த்திருக்கேன். ரொம்ப அருமையா இருக்கும். இன்னும் லாஸ்ட் வீக் வந்து அவரு வந்து பெண்களுக்கான ஒரு கர்ப்பப்பை பற்றி ஒரு வகுப்பு எடுத்திருந்தாரு. அதை பத்தியும் ஒரு சில காரியங்கள் பத்தி அந்த கிளாஸ்ல வந்து நிறைய பெண்கள் இல்லைங்கிறதுனால ராமலிங்கம் சார் திருப்பியும் மகளிர் தினத்துக்காக அதை நீங்க எடுக்கணும்னு சொல்லவே அவர் அதை மறுப்பு சொல்லாம அதே மாதிரி ஒரு மாற்று கருத்து இல்லாம அப்படியே எடுத்தாரு. அது வேற லெவலுங்க. யாராலையுமே வந்து அப்படி ஒன்றே எடுத்த கிளாஸ திருப்பி அதே மாதிரி சொல்லி கொடுத்து திருப்பி அதுல நிறைய பெண்கள் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டே இருந்த பெண்களை விட நெக்ஸ்ட் டே பெண்களுக்கான கருத்துல கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் 35 பேர் இருந்தாங்க. ஸோ அது எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். இந்த கூட்டத்துல இந்த மருந்தில்லா மருத்துவர் வந்து கூறிய கருத்துக்கள் வந்து நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும். நிறைய ஆண்கள் வந்து அதை கேட்டுட்டு இருந்தாங்க. நிறைய பேர் ஆண்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமா பெண்களை வந்து கவனிக்கிறதுக்கான வாய்ப்பு, அதை பெண்களை கவனிக்கிறாங்களோ இல்லையா, வயசுகள் தாழ்ந்து போயிருக்கும் போது நிறைய பேருக்கு இந்த காலத்துல கர்ப்பப்பையே இல்லாம கூட இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கும். அவங்களுக்கு பெண்கள் இருக்கலாம். பெண்களை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு என்ன கஷ்டங்கள்லாம் இருக்குங்கிறது ஒரு பெரிய வாய்ப்பை இந்த கூட்டத்துல சொல்லி கொடுத்துருக்கீங்க. சோ பெண் தனக்குரிய குழந்தைகளை கூட சிறப்பா கண்ணுங்கருத்துமா பார்க்கக்கூடிய பக்குவம் வந்து அன்னைக்கு கிடைச்சிருக்கலாம். ஸோ நிறைய மாற்றங்கள் இங்க இருக்கு. எனக்கிட்டே ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய மாற்றங்களை கொண்டு வந்துட்டு இந்த 4:30 மீட்டிங் வந்து யாருமே மிஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும்
யாருக்கெல்லாம் முடியுமோ இந்த மீட்டிங்ல இணைஞ்சு 4:30க்கே பாருங்க. இட்ஸ் நாட் கம்பல்சரி. ஸோ வந்து உங்களுடைய பெண்கள், அதாவது ஆண்கள் நிறைய லீடர்ஸ் நிறைய சொல்றீங்க, ஆண்கள் நிறைய இருக்கீங்க, பெண்கள் இல்லைன்னு. நிறைய பெண்கள் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லவே வாய்ப்பு இல்லை. நிறைய பேர் இருக்காங்க, எல்லாரும் அமைதியா இருக்காங்க. எல்லாருக்கும் சூழ்நிலைகள் வேற. அதனால யாரும் வந்து எதையுமே மனசுல பொருட்படுத்தாம தாராளமா இதுல வந்து பிரயாணம் செய்யலாம். இது ஒரு நல்ல அழகான புல்லட் ட்ரெயின். ஸோ அப்புறம் இந்த சென்ட் ஹெல்ப், ரிசீவ் ஹெல்ப் எல்லாம் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. மேக்சிமம் லீடர்ஸா இருக்கிறவங்க அந்த கம்ப்ளைண்ட்ஸ் அங்க வரவிடாம நீங்களே பாருங்க, முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. உங்க டவுன்லைன்ஸுக்கு நீங்க வந்து உங்க லைஃப் லைன்ஸ், டவுன்லைன்ஸ் ஆர் லைஃப் லைன்ஸ்க்கு வந்து நீங்க ட்ரை முடிஞ்ச வரைக்கும். என்னால நிறைய டைம்ல போனே எடுக்க முடியாது, எனக்கு பேச முடியாது. ஆனாலும் அதை நான் பாக்குறப்பெல்லாம் அதுக்குன்னு தனியா ஒரு பிளேஸ்ல இருந்து உட்காந்து அதை நோட் பண்ணி வச்சுட்டு அப்புறமா கிடைக்கிற டைம் எல்லாம் நான் வந்து போன் பண்ணி நான் அதை ரிலீஸ் பண்ணுவேன். என்னோட சூழ்நிலை என்னோட சார்ந்தவங்களுக்கு கண்டிப்பா வந்து அவங்க புரிஞ்சுப்பாங்க. சரி மேம் இப்ப எடுக்கலைன்னா அப்புறமா செய்வாங்க அப்படின்னு அவங்க இருப்பாங்க. இதுதான் நான் வந்து கொடுக்குற ஹெல்ப். ஆக்சுவலி வந்து நான் ஒரு டீச்சர். அதுல டீச்சிங் ஸ்டைல்ல எனக்கு நிறைய டீச்சர்ஸ் தெரியும். ஸோ எல்லா டீச்சர்ஸையும் சொல்ல முடியாது, அப்படி இதை சீப்பா கூட நினைக்கிறவங்க இருப்பாங்க. ஸோ அதுல யாரெல்லாம் வந்து கஷ்டப்படுறாங்க, இதை பத்தி புரிஞ்சுக்கிட்டா நல்லா அவங்களுக்கு யூஸா இருக்கும், இந்த அமௌண்ட் கிடைச்சா அவங்களுக்கு அப்படிதான் திங்க் பண்ணி ஒரு பிளான் பண்ணி தான் சொல்லுவேன். சொல்றப்ப ஒரு 4 to 5 daysல சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அன்னைக்கு இடையில ஒரு நாள் பார்த்துருப்பாங்க, மீட்டிங் வெளில வந்துட்டு ஐயோ இவ்வளவு இருக்கா, ஜெசி நீ சொன்னது ரொம்ப கரெக்ட், சரி நான் வந்து உள்ள வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றவங்க இருக்காங்க. ஸோ நீங்க அதனால உங்க சொல்றத சொல்லிக்கிட்டே இருங்க, உங்க பிரயாணத்துல நீங்க போயிட்டே இருங்க, அறுவடை தானா வரும். இதுல நீங்க வராதவங்களை பத்தி கவலையப்படாது. இது வந்து ரொம்ப அருமையான வாய்ப்பு, பொண்ணான வாய்ப்பை தவற விடும். பின்னாடி நம்ம சீனியாரிட்டி போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல வந்து உங்ககிட்ட நிற்பாங்க. என்னோட இதுல வந்து ஒரு 4-5 பேரை நான் ஸ்டார்டிங்லயே அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வரும்போதே பணம் எடுக்கல, வேற வேற கான்செப்ட்ல இருந்தவங்க எனக்கு வேணும்னு வந்தாங்க. பணம் வர்றப்ப நம்ம இதுக்குள்ள வந்து தெரிஞ்சிருவோமோ அப்படின்னு நினைச்சவங்க, இல்ல இதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க பணத்தை எடுத்துட்டு வெளியே போனவங்க இதெல்லாம் இருக்கு. ஒரு 3-4 சம்பவங்கள் எனக்கு இருக்கு. இப்ப ரீசெண்டா கூட வந்து இருந்தது. ஸோ ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க என்ன சொல்றாங்க, இதெல்லாம் போகாது மேடம், ஸ்டார்டிங்ல அப்படி வரும், அப்புறமா வந்து தூக்கிட்டு போயிடும் மொத்த பணத்தையும். அப்படி மொத்த பணம் எங்க போகுது வாட்ச் பண்ணுங்க, நமக்கு தானே கொடுக்குறாங்க, என்ன இருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்றப்ப இருக்கு. ஆனா வரும், ஒரு 10,000 ரூபாய் போட்டா டெய்லி ஒரு 250 ரூபா 400 ரூபா வருமா, அப்படி ஏதாவது இருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மனப்பக்குவம் நம்ம சுற்றி அந்த மாதிரி எடுக்கிறாங்க. ஸோ அது ரொம்ப நாள் நிலைக்காது. நிலைக்கிற ஒரு இடத்துல நீங்க ஆள் கிணறுல அது எடுக்க வந்துட்டு இருக்கிற மாதிரி சுரங்கத்துல நீங்க இருந்து அழகா இத பிரயாணம் பண்ணுங்க. எல்லாருக்கும் இந்த வாய்ப்பை கொடுங்க. எப்பவுமே வந்து உள்ள இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, லீடர்ஸ் ஹெல்ப் பண்ணுங்க. எஸ்டர்டே வந்து சிஜுமோன் சார் கேரளால இருந்து 2 பேர் தான் ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு சிஎஸ் சார் தென் பாலு பழனியாண்டி சார் ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏதாவது ஹெல்ப் வேணா கூட என்கிட்ட கூட கேட்டா நான் சொல்லுவேன். வாய்ஸ் மெசேஜ் கூட போட்டா நான் முடிஞ்ச வரைக்கும் நான் செய்ய சான்ஸ் சார் கேட்டுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாவது தவறுதலா பேசியிருந்தா மன்னிச்சுக்கலாம். ஓகே, தேங்க்ஸ். நன்றி மேம், நன்றி. வித்யா மேம், வெல்கம். வித்யா மேம், குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் மேம். கேக்குதுங்களா? கேக்குது. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் டு ஆல். என் பேர் வித்யா, நான் வெள்ளூர்ல இருந்து இந்த ஜூம்ல கனெக்ட் ஆயிருக்கேன். எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருக்கு இன்னைக்கு மார்னிங் வந்து எல்லாருக்கும் பேசுறதுக்கு. எப்பவுமே ஃப்ரைடே ஆனா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னாக்கா நம்ம லேடிஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஒரு டிஸ்கஷன் மாதிரி நடத்திட்டு இருக்கோம். இதுல வந்து இன்னைக்கு மார்னிங் வந்து என்னுடைய பாட்டும் இருக்கிறதுல நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். ஒன்னும் இல்ல, ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 15க்காக நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நான் என்னுடைய வேலட்ல வந்து என்னுடைய $53 வந்து நான் வந்து அப்டேட் பண்ணிட்டேன். எனக்கு கீழே வர என்னுடைய டவுன்லைன்ஸ் யார் யாரெல்லாம் சிஸ்டம் ப்ரமோட்டர்ஸ்லாம் இருக்காங்களோ நான் எல்லாருக்குமே அவங்க எல்லாருக்கும் கைட் பண்ணி நான் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய டவுன்லைன்ஸ் உங்களுக்கு இப்ப புதுசா வந்து யார் ஐடி போட்டாலுமே
அவங்களுக்குமே வந்து ஆகஸ்ட் 15 எல்லாம் டைம் இருக்கு. அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 பேர் வந்து அவங்கள ஜாயின் பண்ண வச்சு அவங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வாய்ப்பை கொடுக்கறதுக்கு, கிரிப்டோல வாய்ப்பு கொடுக்கறதுக்கு ரொம்ப பாசிபிலிட்டி அதிகமா இருக்கு. அதனால நிறைய வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய டவுன் த பீப்புளை வந்து ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பண்ணுங்க. அவங்களுக்கு உங்களால என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ ஹெல்ப் பண்ணி, நாங்க அதுதான் பண்ணிட்டு இருக்கோம். யார் யாருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய ஹெல்ப் தேவைப்படுதோ, மேக்சிமம் வந்து தேவைப்படுறது கிடையாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய டீச்சர்ஸ் குரூப்ல இருக்க எல்லா டீச்சர்ஸுமே வந்து சூப்பரவா இப்பெல்லாம் கிளாஸ் எடுக்கிறாங்க. அந்த கிளாஸ் அட்டன் பண்ண உடனே வந்து ஐடிஸ் போடுறதுக்கு வந்து பீப்புள் ரொம்ப ரெடி ஆயிடுறாங்க. ஏன்னா இப்ப வர டீச்சர்ஸ்லாம் ரொம்ப பாசிட்டிவா வந்து கிளாஸஸ் எல்லாம் எடுக்கிறதுனால நெக்ஸ்ட் டேவே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நம்ம எதுவுமே ப்ரொமோட் எதுவுமே பண்ண தேவையில்ல. நெக்ஸ்ட் டே வந்து ஐடி போடுறதுக்கு அவங்க ரெடி ஆயிடுறாங்க. அதனால வந்து நாங்க ரெடி ஆயிட்டோம் ஆகஸ்ட் 15க்கு. இதுல இருக்க எல்லா பீப்புள்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டம் ப்ரொமோட்டர் ஆயிட்டு ஆகஸ்ட் 15 வர நம்ம ஒரு கிரிப்டோக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மகளிர் வந்து கான்ட்ரிபியூஷன் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லா மகளிர்களுக்கும் ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. மணிமேகலை மேம், வெல்கம். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். மணிமேகலை, தஞ்சாவூரிலிருந்து. கடந்த 3-4 தினங்களாக ஜி.கே. சாமி சாருடைய உரை வந்து வேற லெவல். கர்ப்பப்பை சம்பந்தமாகவும், அப்புறம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மகப்பேறு சம்பந்தமா அவர் பேசிய பேச்சு, இது எல்லாமே வந்து நம்முடைய பெண்கள் ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பாக எல்லாமே நம்முடைய பெண்கள், நம்முடைய சமூகம் கடைபிடிச்சுக்கிட்டு இருந்த விஷயம், உணர்ந்த விஷயம். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா கை கெட்டாத தூரத்துக்கு அது போயிடுச்சு. ஒரு 40-50 ஆண்டுகள்ல மிகப்பெரிய, அதாவது நினைச்சு பார்க்க முடியாத ஒரு தொலைவுல இன்னைக்கு நம்முடைய சமூகம் போய் நின்றுகிட்டு இருக்காங்க. ரொம்ப இயல்பா நடந்த விஷயங்கள் இன்னைக்கு ரொம்ப கடினமான விஷயமா மாறி போயிடுச்சு. மக்களுடைய மனநிலையும் மாறி போச்சு. எல்லாருமே திட்டமிட்டு இன்னைக்கு எல்லாத்தையுமே மாத்திட்டாங்க அப்படின்றதான் நம்ம பார்க்கிறோம். அதை இன்னைக்கு ஜி.கே. சாமி சார் ரொம்ப அழகா தெளிவான ஒரு 4 நாளா அவர் பேசின விஷயங்கள் வந்து அருமை அருமை. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்னைய காலகட்டத்திலையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இயற்கையோட ஒன்றி வாழக்கூடிய பெண்கள் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ரொம்ப இயல்பா பிரசவத்தை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க மலைவாழ் மக்கள். அதே மாதிரி இன்னைக்கு நம்ம கூடவே வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய நரிக்குறவர் இன பெண்கள் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கும் அந்த மாதிரிதான் அந்த பிரசவம் அவங்க வீடுகள்ல அவங்க கிட்ட நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி ஒட்டாஸ் இருப்பாங்க. அவங்க வீட்டு பெண்களும் இந்த மாதிரியான பெண்கள் மத்தியிலே இந்த மாதிரியான ஒரு பிரசவம் வந்து ரொம்ப எளிமையா இயல்பா நடந்துகிட்டு இருக்குது. நம்ம அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா அதையும் மாத்தக்கூடிய வேலையை அவங்க கிட்ட போயிட்டு பேசி இந்த மாதிரி எல்லாம் நீங்க இருக்கக்கூடாது, மருத்துவமனைக்கு வந்துடணும் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு நிலை இன்னைக்கு உருவாயிடுச்சுது. அதுவும் ஒரு ஒரு நம்ம காலத்திலேயே அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த மாத்தக்கூடிய ஒரு விஷயமும் நடந்துகிட்டு இருக்கு. அதை பார்க்கும்போதும் கொஞ்சம் அச்சமா தான் இருக்குது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னாக்க நான் வந்து ஜூன் 11 ஜாயின் பண்ணேன். இன்னைக்கு தேதியில என்னுடைய நேரடியில 14 பேர் இருக்காங்க. 14 பேர்ல 2 பேரு சிஸ்டம் ப்ரொமோட்டர், ஒருத்தர் ஜூனியர் சிஸ்டம் ப்ரொமோட்டர், இன்னும் ஒருத்தர் வந்து ஒரு 2 நாட்கள்ல அவரும் வந்து ஜூனியர் சிஸ்டம் ப்ரொமோட்டரா ஆயிடுவாரு. மிச்சம் இருக்கக்கூடிய 10 பேர்கிட்ட நான் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு 2 பேரை கொடுங்க, அட்லீஸ்ட் ஒரு 2 பேரை உடனடியாக கொடுங்க அப்படின்னு தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஐடி எடுக்கணுன்ற வேகத்துல சமயத்துல நம்ம புரியாம கூட அவங்கள வந்து இணைச்சிக்கணும் அப்படின்ற நான் வந்து நினைக்கிறேன். நீங்க 2 பேரை சேர்த்து விடணும் அப்படின்ற, ஒரு 2 பேருக்கு இந்த வாய்ப்பை நீங்க கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்த, இந்த திட்டத்தை தெளிவா நம்ம விளக்கி அவங்கள ஐடி எடுத்திருந்தோம் அப்படின்னா எல்லாருமே 2 பேரை இன்னைக்கு கொடுத்துருப்பாங்களோ அப்படின்ற மாதிரியும் தோணுது. அவங்கள்ட்ட நம்ம பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, நிறைய எல்லாருமே இழந்துட்டாங்க. சில பேரெல்லாம் சொல்றாங்க, அங்கெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட்ல நிறைய பணத்தை போட்டுட்டு நிறைய இழந்த மக்கள் தான் இன்னைக்கு இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் பேசும்போது இந்த 1000 ரூபாய் காசை பெருசா பாக்குறாங்க, அங்க வந்து லட்சக்கணக்கில் போட்டிருக்காங்க, அதனால எடுக்க முடியல, எனக்கு முதல் வருமானம் வரட்டும், வந்த பிறகு நான் சேர்த்து விடுறேன், இப்படி சொல்றவங்க சில பேர் இருக்காங்க. சிலர் வந்து 1-2 என்ட்ரிஸ் கொடுத்துருக்காங்க, இந்த 10 பேர் 4 பேர் அல்லாம. ஆனா எல்லாரையுமே ஒரு சிஸ்டம் ப்ரொமோட்டர் ஆக்கிடணும் அப்படின்ற மாதிரி தான் நான் எல்லாத்தையுமே நான் பேசிட்டு இருக்கேன். அதெல்லாமே நியூ என்ட்ரிஸும் பேசிட்டு இருக்கேன். இப்போ எங்க குடும்பத்துல பாத்தீங்க அப்படின்னாக்க
நான் மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருந்த வேலையை இன்னைக்கு எங்க குடும்பத்துல உள்ள அத்தனை பேருமே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதாவது எங்க சாரு, பையன், மருமகள், மகள், மருமகன், இப்படி எல்லாருமே இதை வந்து இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க. நேற்று பையன் வந்து காலையிலேயே சில பேர்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாரு. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா மருமகன் வந்து ஐடி கம்பெனியில் இன்ஃபோசிஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஒர்க் ஃப்ரம் ஹோம். இப்போ நம்ம வீட்டில் தான் இருக்காரு, தஞ்சாவூரில். அவர் நேற்றைக்கு ஜூனியர் சிஸ்டம் ப்ரமோட்டர் ஆகியிருக்காரு. அவர் ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணாரு, ஆங்கிலத்தில் ரெடி பண்ணி அவருடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சாரு. அதை அனுப்பி வச்ச பிறகு அவருக்கு கொஞ்சம் அழைப்புகள் நிறைய வந்துச்சு. அதை வந்து கூட நான் நேற்று வந்து நம்முடைய ராமலிங்கம் சாருக்கு அனுப்பி வச்சேன். இப்போ காலையில் ஜிகே சாமி சாருக்கு அனுப்பி வச்சேன். அது ஆங்கிலத்தில் இருக்குது. அதை எளிமையாக புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம தமிழில் அதை வந்து நம்ம தயார் பண்ணிட்டோம் அப்படின்னா, எனக்கு அந்தளவுக்கு அதை வந்து தமிழ்படுத்த முடியல. அதை தயார் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க அதை விரும்புகிறவங்க அதை வந்து நம்ம எல்லாருக்குமே நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சோம் அப்படின்னா ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்துது அவர் தயார் பண்ணியிருக்க விஷயம். அதை பார்த்துட்டு நம்மளை வந்து மக்கள் அழைப்பாங்க. அதுக்கு பிறகு நம்ம இதை பேசும்போது எடுத்துக்கிறாங்க. அவர்கிட்ட அது வந்து சக்ஸஸ் ஆகுது. அதேமாரி நம்மளும் அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம ஸ்பீடு கேஷ் உறவுகள் எல்லாருமே அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றத ஒரு வேண்டுகோளாக அந்த இடத்துல நான் வச்சுக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, பிரபஞ்சத்துக்கு நன்றி, பேராற்றலுக்கு நன்றி. நன்றி மேம், நன்றி. தமிழ்ச்செல்வி மேம், வெல்கம். தமிழ்ச்செல்வி மேம். மலர்கொடி மேம், வெல்கம். பிபி ஸ்பீடு கேஷ் மகளிர் அணிக்கு முதலில் என்னுடைய உற்சாகமான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய தலைவர்களுக்கும் இது பிபி ஸ்பீடு கேஷ் குடும்பத்தில் உள்ள அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த சில தினங்களாக நான் வந்து இந்த மீட்டிங்ல கலந்துக்க முடியாம சூழ்நிலையில இருந்தேன். உடம்பு முடியாம சூழ்நிலை இருந்தது. ஆனாலும் இன்னைக்கு நான் இந்த மீட்டிங்க்கு வந்திருக்கிறேன்னா நான் கைத்தட்டி நம்ம வாழ்த்து சொல்ல வேண்டியது நம்ம மகேஸ்வரி ஜெசி மேடம். அவங்க நேற்று எனக்கு ஃபோன் பண்ணாங்க. என்னால மீட்டிங்ல கலந்துக்க பிடிக்காம நீங்க கொஞ்ச நாளா மீட்டிங்க்கு வராம இருக்கீங்க, என்னுடைய சூழ்நிலை அவங்க தெரியும். எது எப்படி இருந்தாலும் நீங்க வந்துதான் ஆகணும், நீங்க மீட்டிங்ல வந்து கலந்துக்கணும் அப்படின்னு என்ன உற்சாகப்படுத்துறதோட இல்லாம இன்னைக்கு காலையில அவங்க சூழ்நிலை எனக்கு தெரியும். இன்னைக்கு மீட்டிங்க்கு வந்து அவ்வளவு அருமையா ஒரு குழந்தை பேச விட்டா எப்படி பேசும், ஒரு வாய்ப்பு கிடைச்சா அந்த மாதிரி மடை திறந்த வெள்ளம் போல் அவங்க மனசுல என்னெல்லாம் இருந்ததோ சூப்பரா அருமையா உற்சாகப்படுத்துறதுக்கு எல்லா மகளிரையும் உற்சாகப்படுத்திட்டாங்க அவங்க. அதாவது கிடைச்ச வாய்ப்பை விடக்கூடாதுன்னு அவங்களுக்கு பேசணும்னு தோன்றது எல்லாம் அருமையா சூப்பரா பேசினாங்க. அதுக்கு நம்ம அனைத்து நம்ம ஸ்பீடு கேஷ் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் அவங்களுக்கு ஒரு கிளாப் கொடுத்துடலாம். நம்ம அவங்கள உற்சாகப்படுத்தி நம்ம வாழ்த்துக்கள் சொல்லலாம். ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா, நான் இந்த உற்சாகத்திலே நான் யாருன்னு சொல்லி அறிமுகப்படுத்தாமே பேசிட்டு இருக்கேன். என்னுடைய பேர் மலர்கொடி, நான் கும்மிடிப்பூண்டில இருந்து பேசுறேன். இந்த வாய்ப்பு எனக்கு சேலத்துல இருக்கக்கூடிய மணி என்பவர் மூலியமாக, மணி சார் மூலியமா இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. நான் நிறைய நெட்வொர்க் மார்க்கெட் பாத்துட்டேங்க, எவ்வளவோ பாத்துட்டேன், பெரிய ஜாம்பவான் மாதிரி பேசிட்டு இருக்கேன். எவ்வளவோ பிசினஸ் பாத்துட்டேன் 1998 இருந்து. ஆனா எதுலயுமே நான் ஜெயிக்கல. காரணம் என்னன்னு நான் இப்பதாங்க புரிஞ்சுக்கிட்டேன். அப்ப சொல்வேன், இந்த பிசினஸ்ல போனா ஏமாத்திடுவாங்க, இதுல தோத்துட்டேன், அதுல தோத்துட்டேன், நெகட்டிவா சொல்லிக்கிட்டு இருந்தேன். கடைசியா அந்த வாய்ப்பு கிடைச்சா கூட நான் எப்படி நினைச்சேன்னு கேளுங்க. ஒரு 1000 rupees அவர் என்னவோ சொல்லிட்டே இருக்காரு ஒரு 4ஆம் தேதியில இருந்து. ஆனா இந்த வாய்ப்போட எதுக்காக நினைச்சீங்கன்னா, யாருக்கும் நம்மளுக்கு ஒரு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்குதுங்க. எவ்வளவோ கோடிக்கணக்கில் இழந்தோம். ஒரு 1.5 கோடி கிட்ட நான் லாஸ் ஆயிருப்பாங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல தெரியாம போய். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் என்ன ஏமாத்தல, இன்னொரு விஷயம் சொல்றோம், நம்ம புரிதல் இல்லாம போயிருந்தாலும் நான் ஏமாந்தேன். அதுதான். அதனால இந்த 1000 ரூபாய் நான் டொனேஷனா கொடுத்ததா இருக்கட்டும், ஆனா நான் வரும்னு சொல்லி இதுல போடல, லட்சக்கணக்கில் போட்டேன். அதுல எனக்கு ஒன்னும் கிடைக்கல. இதுல என்ன வந்துட போகுது, பரவாயில்ல உதவி தானே அப்படின்னு சொன்னேன். அப்படி சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நான் ஒரு 12 நபர்களுக்கான வாய்ப்பை ஒரு 6வது மாசம் 15ஆம் தேதிக்குள்ளே கொடுத்துட்டேன். சிஸ்டம் ப்ரமோட்டர் ஆயிட்டேன். எப்படி சிஸ்டம் ப்ரமோட்டர் ஆனா எப்படி பிசினஸ் பண்ணணும்னு இன்னைக்கு என்ன கேட்டீங்கன்னா தெரியாது. ஏதோ ஒரு என்ன அறியாம ஒரு விஷயம், பிரபஞ்சம் எனக்கு அற்புதமான வாய்ப்பு கொடுத்துருக்கு, கொடுக்கணும்ன்ற அந்த ஒரு என்ன நடக்குதுன்னு கூட தெரியாம இடக்கன்னு நான் சிஸ்டம் ப்ரமோட் ஆயிட்டேங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா
திருச்சியில ஒரு மீட்டிங் வச்சிருந்தாங்க, அருமையான மீட்டிங். அதுக்கு நான் வரும்போது எனக்குள்ள ஒரு வேகம், நம்ம போறதுக்குள்ள 25 முடிச்சணும்னு பார்த்தேன். ஆனா 23 ஐடி தான் என்னால டைரக்டா கொடுக்க முடிஞ்சிச்சு. வந்த உடனே கொடுத்து நான் சிஸ்டம் மேனேஜர் ஆயிட்டேங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஒரு சோர்வாவே இருந்தேன். அந்த மீட்டிங் அட்டன் பண்ணாங்க 4:30 மணிக்கு. நம்ம ஜிகே சார் எடுக்கிற மருந்தில்லா மருத்துவத்துல நான் கனெக்ட் ஆயிட்டு அவர் கொடுக்கிற விஷயங்களை கேட்டேன். எனக்கு 15 வருடமா சுகர் இருந்ததுங்க. சர்க்கரை வியாதின்னு ஒரு வியாதின்னு சொல்லி என்னை ஏமாத்தி நிறைய மருந்து மாத்திரையும் இன்சுலினும் போட்டு மாத்திரை போட்டு சாப்பிடாம இருந்து ஏகப்பட்ட பிரச்சனையாகி என்னுடைய கைகால் விளங்காம போயிடுச்சு. மன அழுத்தம் கூட, இப்படி உடம்பு சரியில்லாம இருக்கும் அப்படின்னு. ஒரு உடல்நிலை சரியில்லைன்னா மொத்த குடும்பமே பாதிக்கும். மெயினா சொல்றேன், பெண்கள் வீட்டின் கண்கள் ஏன் சொன்னாங்கன்றத நான் ரியலைஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஆல்ரெடி. ஆனா இப்ப இந்த பிசினஸ்குள்ள இதுல கிடைச்சது என்னன்னு பாத்தீங்கன்னா அருமையான விஷயம். முதல்ல எனக்கு ஆரோக்கியம் கிடைச்சிச்சுங்க. நம்ம செய்ய வேண்டிய ஒவ்வொரு விஷயம் பாத்தீங்கன்னா 4:30 மணிக்கு ஜிகே சாமி சார் சொல்லக்கூடிய விஷயங்களை பின்பற்றினாலே போதும். முதல்ல எனக்கு ஆரோக்கியம் கிடைச்சிச்சு. அதுக்காக நான் கோடான கோடி முறை நான் இந்த பிபிஏ ஸ்பீடு கேஷ்க்கும் ஜிகே சாருக்கும் இந்த பிபிஏ ஸ்பீடு கேஷ் திட்டத்தை கொடுத்த ராமலிங்க ஐயா, சங்கர் சார், பாபு சார் எல்லாருமே இன்னும் நிறைய நபர்கள் நமக்கு கண்ணுக்கு தெரியாம வெளியே சொல்லாம நிறைய நமக்கு விஷயங்களை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க டெய்லி. 2வது புது திட்டங்களை நமக்காக கொண்டு வராங்க. நான் எல்லார்கிட்டையும் சொல்லிருக்கேன், நான் ஐடி எப்படி கேட்கறேன்னு கேளுங்க. வாழ்க்கையில எவ்வளவு அழிச்சங்க, எவ்வளவு தொலைச்சோம், எதுலையுமே நம்மளால சாதிக்க முடியல, சம்பாதிக்க முடியல. ஆனா ஒரே ஒரு விஷயம் 1000 ரூபாய் கொடுத்தா ஒரு வாழ்க்கையே கிடைக்கும். புது வாழ்க்கைங்க. கடவுளால மட்டும்தாங்க அதிசயம் பண்ணி நம்மளுக்கு புது வாழ்க்கையை கொடுக்க முடியும். ஆனா பிபிஏ ஸ்பீடு கேஷ் என்னுடைய வாழ்க்கையில பெரிய அதிசயத்தை உண்டாகி இருக்கு. இன்னும் நிறைய பேருக்கு இதை கொடுத்திருக்கு. வாழ்க்கைய சொல்ல முடியாம நிறைய பேர் பேச முடியாம இல்ல பேசுற விஷயங்கள்ல அதை மறந்து போய் கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா என்னால வாழ்க்கையில ஒரு நாளும் நான் பிபிஏ ஸ்பீடு கேஷ்க்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கேங்க பிரபஞ்சத்துக்கிட்ட. கடவுளே நான் உங்ககிட்ட எப்ப நிறைய கேட்டுட்டு இருந்தேன், பிரபஞ்சமே நீங்க எனக்கு எதுவுமே கொடுக்கலன்னு நான் சோர்ந்து போய் செத்து போலான்னு கூட பார்த்தேன். சில நேரங்கள்ல என்னால வலி பொறுக்க முடியாம, ரெஸ்ட் ரூம் போக முடியாம, எழுந்து சமைக்க முடியாம கட்டில இருந்து உருண்டு கீழே நகர்ந்து வருவேன். எங்க வீட்டுல நகர்ந்து போய் தான் என்னோட வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா தூங்கிக்கிட்டு கிடந்த இறந்து போகணும்னு நினைச்ச எனக்கு மறுவாழ்வு கொடுத்தது ஸ்பீடு கேஷுங்க. உங்களுக்கு மிகையாக தெரியலாம், இது சத்தியமா இல்லைங்க, இது 100% உண்மை. ஸ்பீடு கேஷால தான் நான் இன்னைக்கு உயிரோட இருக்கேன். பணம் 2வது பட்சங்க எனக்கு. அதனால ஒவ்வொரு மனிதர்கிட்ட போய் நான் அந்த மக்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு யோசிக்கிறேன். அந்த வாய்ப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் மிகவும் பொருளாதார நிலையில தாழ்ந்து போயிருக்காங்களோ, வாய்ப்பு கிடைக்காம வீட்டுல இருக்காங்களோ, அனைவரையும் நீங்க ஒரு லிஸ்ட் எடுங்க. ஒரு பேப்பர் பேனா எடுத்து ஒரு பேப்பர்ல எழுதுங்க. இதை நான் சொல்றதுக்கு காரணம், நிறைய மீட்டிங்ல சொல்லுவாங்க, நிறைய பேர் பேசுவாங்க. ஆனா நான் அனுபவபூர்வமா சொல்றேங்க. 1995 நான் ஒரு எல்ஐசி ஏஜென்டா இருந்தேன். அப்ப எனக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம் தான் அது. பேப்பர்ல எழுத ஆரம்பிப்பேன் எல்லாமே. அதுக்கு முன்னாடி எங்களுக்கு அந்த பழக்கம் இருக்கு. நான் நினைக்கிறதெல்லாம் பேப்பர்ல எழுதுவேன். அது மாதிரி எழுத பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம பதிவு பண்ணிட்டோங்க. வாயால சொல்ல முடியாத விஷயத்த மனசால யோசிச்சு நம்ம அந்த டைரியில லிஸ்ட் எழுத அந்த எல்ஐசி பாலிசியில பாத்தீங்கன்னா அந்த 1 வருஷம் நான் எழுதுற டீட்டெயில அடுத்த வருஷம் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஐடி படம் வச்சிருவாங்க. அவங்களை இன்சூரன்ஸ்ல ஒரு பாலிசிதாரா மாற்றிடுவேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல நம்ம நம்பணும், அது நடந்த மாதிரி கனவு காணணும். இதான் அப்துல் கலாம் சொன்னாரு, கனவு காணுங்கன்னு. டூயட் பாட சொல்லல, கனவு காணுங்கள். உங்களுக்கு என்ன விஷயம் வேணுமோ அதை நடந்த மாதிரி நீங்க நம்புங்க, உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி கொடுத்திருக்காரு. அதனால முதல்ல நம்பர் ஒரு சகோதர சகோதரியோட நம்பரே எழுதி அவங்கள போன் பண்ணி கான்டாக்ட் பண்ணி, நீங்க எப்ப ஃப்ரீயா இருப்பீங்க, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும்னு என்னன்னு போன்ல கேட்பாங்க. தயவு செஞ்சு போன்ல உடனே சொல்லிடாதீங்க. முடிஞ்சா மீட் பண்ணுங்க. மீட் பண்ணி அவங்களுக்கு விஷயத்த சொல்லுங்க. இல்லனா இதெல்லாம் அந்த காலத்துல இருந்த விஷயம். அப்ப என்னோட இதுல இப்போ இந்த மீட்டிங்ல அவங்களுக்கு எப்படியாவது கலந்துக்க வைங்க. இந்த மீட்டிங்ல ஒவ்வொரு சகோதர சகோதரியும் நமக்கான வாய்ப்பு இதுல இருக்கிற நம்ம மீட்டிங் அதை அவங்களுக்கு கனெக்ட் பண்ணி அவங்கள மீட்டிங் அட்டன் பண்ண வச்சு ஒரு முறை 2 முறை கேட்க வச்சா போதும். அவங்களும் அவங்க வாழ்க்கை தரத்துல இருந்து அவங்களை நீங்க உயர்த்த முடியுங்க. நம்ம ஐடி எடுத்துணுன்றதுக்காக நான் இதை சொல்லல, மீட்டு எடுக்கணும். அவங்கள நம்ம சம்பாதிக்கிறது, நம்ம எதை விதைக்கிறோமோ அதாங்க கிடைக்கும். நான் நல்லா இருக்கேன், என்ன சார்ந்தவங்க நல்லா இருக்கணும். அதனால அவங்களை கனெக்ட் பண்ணி திரும்ப மீண்டும் அவங்க கிட்ட நீங்க பேசலாம், தவறு இல்லை. இப்போ ஒரு லேடி நான் பேசிட்டே இருந்தேன், அவங்க என்னன்னே கேட்கல, மீட்டிங் அட்டன் பண்ணல. ஆனா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, பாவமா இருப்பாங்க, ரொம்ப நல்லவங்க. அதனால நான் என்ன பண்ணேன்னா, பக்கத்து வீடு எதிர் வீடா இருக்கும்போது அந்த டைமுக்கு மீட்டிங் எடுத்து போய் கேளுங்கன்னு சொல்ல மாட்டேன். நைஸா ஆன் பண்ணி வச்சுட்டு அவங்க கூட உட்காந்துருப்பேன். ஆர்வமா கேட்க ஆரம்பிச்சு இப்ப அவங்க எனக்கு ஐடி
போட்டுட்டு எனக்கு இவங்க எல்லாம் இருக்காங்க, ரிலேஷன்ஸ்லாம் இவங்கெல்லாம் சேர்க்கணும், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இதை நான் சேர்க்கணும், எனக்கு புரியுது, ஆனா எனக்கு போய் அதை எடுத்து சொல்ல தெரியாதுன்னு சொன்னாங்க. நீங்க எதுவுமே பேச வேண்டாம், எதுவும் சொல்ல வேண்டாம், என்னுடைய ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்க உங்ககிட்ட பேசணுமான்னு சொல்லுங்க, நான் 2 வார்த்தை பேசி அவங்களுக்கு மீட்டிங்கோட இதை அனுப்பி வைக்கிறேன், அவங்க அதை அட்டன் பண்ணிட்டு வந்துருவாங்க, முதல்ல நீங்க நம்பிக்கையா இருங்க, நல்லா மாறிடும், உங்க வாழ்க்கை மாறிடும் அப்படின்னு சொல்லிதான் நம்ம ஐடி இருக்கிறோம். ஆனா அது ஐடி எப்படி இருக்கணும், உங்களுக்கு பிரச்சனை வந்தா எப்படி சால்வ் பண்ணணும்னு எல்லாமே நம்முடைய தலைவர்கள் எல்லாம் நமக்கு அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் பாத்தீங்கன்னா இரவு பகல் பார்க்காம ஓடிக்கிட்டே இருக்காங்க, அடுத்த திட்டத்தை என்ன கொடுக்கலாம், அடுத்த திட்டம் என்ன கொடுக்கலான்னு. அருமையான என்னன்னு பாத்தீங்கன்னா பெண்களுக்காக செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் கொடுத்துருக்காங்க. அந்த நாட்கள்ல நீங்க உங்களால ஃப்ரீயா பேச முடியல, எனக்கு ஜென்ஸுங்க எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க, என்ன நினைப்பாங்களோ, நான் எப்படி பேசுவேன்னு தெரியாதவங்க எல்லாம் யோசிக்காதீங்க. இன்னைக்கு ஜெசி மேடம் எப்படி பேசினாங்கன்னு பாருங்க. அவங்களுக்கு எல்லாம் பேசவே வாய்ப்பு இல்ல, மறைஞ்சு ஒளிஞ்சு கிடந்துதான் பேசுவாங்க. அதனால இந்த திட்டத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டு அனைத்து மகளிரும் அனைத்து சகோதரர்களும் இதுல இணைஞ்சு பொறுமையா அவங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்க முடியுமான்னு பாருங்க. மீட்டிங் அட்டன் பண்ண மாட்டாங்க மோஸ்ட்லி, எனக்கு அது தெரியுது. ஆனா அவங்களுக்கு உங்களுடைய நேரங்களை நம்ம தலைவர்களும் நம்மளோட சகோதரிகளும் இரவு பகல் பார்க்காம, ஆதாயம் பார்க்காம, அதாவது சம்பளத்துக்காக வேலை செய்யாம தன்னுடைய முழு மூச்சும் இந்த ஸ்பீடு கேஷ்க்கு கொடுத்து பொருளாதார வீழ்ச்சியில விழுந்து கிடக்கிற நம்முடைய மக்களை மீட்டு எடுக்கணும்னு சொல்லி தயாரா இருக்காங்க பேசுறதுக்கு. கேட்டீங்கன்னா நான் ஒரு 60-75 ஐடி நான் கடந்திருப்பேன். என்னோட டைரக்ட்ல 25 பேர் இருக்காங்க. என்னோட மகளும் இப்ப சிஸ்டம் ப்ரமோட்டர் ஆக போறாங்க. அப்ப அவ்வளவு பிரச்சனைகள் எனக்கு ஐடி போடும்போது வருதுதான். போன் அட்டன் பண்ண மாட்டாங்க, அப்ரூவல் கொடுக்க முடியாம இருக்கும். 2வது பாத்தீங்கன்னா யாருக்கிட்ட இந்த பிரச்சனை இருக்குதுன்னு தெரியாம இருக்கும். இது நான் எனக்கு இத மாதிரி சவால்கள் வந்ததால இது பிரச்சனை கிடையாதுங்க. ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி போகும்போது சின்ன சின்ன தடங்கல்கள் ஏற்படும். இப்ப பாத்தீங்கன்னா அந்த கேரளால கூட நேற்று ஒரு சகோதரர் கூட எங்களால கனெக்ட் ஆக முடியல. ஆனா அந்த எனக்கு ஐடி போட்டவங்களுக்கு பணம் போனாதான் அவங்களுக்கு அப்ரூவல் கொடுத்தாதான் இவர் எனக்கு திரும்ப அப்ரூவல் தர முடியும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. நம்ம சென்ட் அண்ட் ரிசீவ்ல குரூப்ல போனேன். இந்த ப்ராப்ளத்தை சொன்ன உடனே சத்தியமா நம்ப மாட்டீங்க, ஒரு 1/2 hour கூட ஆகலைங்க, அதிகபட்சம் 10 minutes இருக்கும். சொன்ன உடனே அவங்க அங்க இருந்து கனெக்ட் பண்ணி அந்த பர்சனுக்கு பணத்தை போட்டுட்டு, அவர் எடுக்க முடியல பரவாயில்ல பணத்தை போடுங்க, ஏன்னு கேளுங்க. ஸ்பீடு கேஷ்ல யாருமே ஏமாத்த மாட்டாங்க, வந்த பணத்தை யாரும் வச்சுக்க மாட்டாங்க. நம்ம அனுப்ப வேண்டியிருந்தா கண்டிப்பா அனுப்பிடுவாங்க. அதனால ஒரு சகோதரருக்கு நானே இருந்து தஞ்சாவூர்ல அவரு ஆறுமுகம் சார்னு அவருக்கு ப்ராப்ளம் இருந்தது, அதை போய் கரெக்ட் பண்ணி அங்க இருந்து சுப்பையா சார் கனெக்ட் பண்ணி அவர் உடனே பணத்தை அனுப்பி நேத்து அந்த கம்ப்ளீட் பண்ணி 2 நாளுக்கு அப்புறம் அது நேத்து அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு. ஆனா நான் சொல்லாத இருந்தேன் லேட்டு. நம்ம தலைவர் என்ன சொல்லுவாங்கன்னா 24 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, அதை பண்ணிடலாம்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு சர்வீஸ்ன்றது ஒரு சில டைம்ல 1/2 நாள்ல கூட ஆயிருக்கு. ஆனா எனக்கு குறைஞ்சபட்சம் நான் போட்ட ஒரு 75 ஐடியல்னு வச்சுங்களேன், நம்ம ஸ்பான்சரா இருக்கிறதால நம்ம தான் நம்ம டவுன்ல இருக்கிறவங்களுக்கு போட்டு தரோம். ஒரு 20-30 பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ணிருப்பேங்க. யாருமே நம்ம தமிழ் கிடையாதுங்க, தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி. மலையாளம் எனக்கு ஓரளவுக்கு தெரியும், நம்ம தமிழ் பேசினாவே அவங்களுக்கு புரியும். தெலுங்கு பர்சன்கிட்டையும் ஹிந்தி பேசன்கிட்டையும் நம்ம CS சுப்பிரமணியம் சாரு, பாக்கியராஜ் சாரு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு வெங்கடேஷ் சாரு கிரேட். பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் நான் ஆர்த்திக்கிட்டு தான் போவோம் லேடிஸ்ன்றதால உடனே அந்த குழந்தை எல்லாமே எனக்கு உடனே முடிச்சு கொடுத்துரும். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பையும் கொடுத்து சம்பாதிக்கிறதுக்கான வழியும் சொல்லி கொடுத்து பேசுறதுக்கு சொல்லி கொடுத்து நம்ம பிரச்சனையை நம்ம எதுவுமே பண்ணாம வீட்டுல இருந்தே கிளியர் பண்ணி கொடுத்து, அதாவது ஒரு தாய் தாங்க இந்த வேலையை செய்வாங்க. நீங்க என்ன வேணா நினைங்க, ஒரு தாயை தவிர வேற யாராலையும் இவர் ஒரு அற்புதமான விஷயத்த நம்மள வாழ்க்கையில நமக்காக யோசிச்சு நமக்காக வேலை செய்ய முடியாது. ஆனா நம்ம BPS ஸ்பீடு கேஷ்ல ஒவ்வொரு சகோதரரும் சகோதரிகளும் இம்மிடியேட்டா நம்ம சொல்ற எந்த விஷயமா இருந்தாலும் வணக்கம் மேடம், வாழ்த்துக்கள் மேடம் அப்படிங்களா அதோ முடிச்சிடலாம். பாக்கியராஜ் சாரா இருக்கட்டும், வெங்கடேஷ் சாரா இருக்கட்டும், நம்ம இதுல இருக்கிற அட்மின்ல இருக்கிற இப்ப புதுசா நிறைய உறுப்பினர்கள் சேர்ந்திருக்காங்க. நேற்று ஒரு சகோதரர் பேசினார், அவருடைய பெயரை கேட்க நான் சத்தியமா மறந்துட்டேன். அவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுட்டேன். அதனால நமக்கு ஒரு வாய்ப்பையும் கொடுத்து 1000 ரூபாய் கொடுத்து அதுக்கான வருமானத்தையும் கொடுத்து நமக்கு பேச சொல்லி கொடுத்து ஆரோக்கியத்தையும் கொடுத்து நம்ம வாயில எடுத்து ஓட்டாங்க. நம்ம செய்ய வேண்டியது சமைக்க வேண்டாம், அதுக்கான பொருளும் வாங்க வேண்டாம், நீங்க அதுக்கான எந்த ஆயத்தமும் பண்ண வேண்டாம். நீங்க ஸ்பீடு கேஷ் உள்ள வந்தா மட்டும் போதுங்க, உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். உங்களுக்கு 1000% இல்லைங்க, கோடி மடங்கு நீங்க கடவுள் கையில, கடவுள் அதாவது BPS ஸ்பீடு கேஷ்ன்ற தாயோட கையில நீங்க வந்துட்டீங்க. அதனால நீங்க மிகவும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் நல்ல நலத்தோடும் வளத்தோடும் வருவீங்கன்னு நான் உறுதி தரேங்க. நீங்க எப்ப வேணாலும் என்ன கேட்கலாம், இல்ல நீங்க ஜூம் கால்ல வர சொன்னா கூட என்னுடைய ஆரோக்கியத்தை நான் சொல்றேன். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருந்தேன்னா இன்னைக்கு உயிர்த்தெழுந்து நல்லா உங்ககிட்ட நீங்க பேசிக்கிட்டு இருக்கேன்னா
இந்த பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ் தாங்க. என்ன வேணா சொல்லுங்க, நீங்க எவ்வளவு பார்த்துட்டேன், லட்சக்கணக்கில் போட்டுட்டேன். இன்னொன்னு, எவ்வளவு சகோதர நண்பர்களுக்கும் உறவினருக்கும் எவ்வளவு உதவி பண்ணேன். ஆனா நான் முடியாத நேரத்துல எனக்கு யாருமே வரல. எனக்கு வந்து காப்பாத்துறது ஸ்பீட் கேஷ் தான். அதுக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த பிரபஞ்சம் கேட்டுட்டே இருந்திருக்கு, அள்ளி அள்ளி கொடுக்குதுங்க எனக்கு ஆரோக்கியத்தையும் நிம்மதியும். ஒரு நாளும் நான் நிறைய ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணாலும், ஆனா ஒவ்வொரு நாளும் என்னை மீட்டு எடுக்கிறது ஸ்பீட் பேஸ்ல பேசக்கூடிய ஜிகே சாமியார் சாரோட அந்த நலமான வாழ்வதற்கான வழியும், நமக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த தலைவர்களும், இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டிருக்கிற நம்முடைய மக்கள் இன்னும் அதிகமா பயன்படுத்தி என்னை போல விழுந்து போன பல பேருக்கு வாழ்க்கை கொடுங்க. நம்ம கொடுக்க போறது வாழ்க்கை, பணம் அல்ல. வாழ்க்கை வந்துச்சுன்னா, வாழ்க்கை கிடைச்சா, வளமான வாழ்க்கை கிடைச்சா என்ன பண்ணுவோம்? ஹாப்பியா வாழ்வோம். பணம் இருந்தா நம்மளை சுத்தி நிறைய பேர் வருவாங்க. சாதிக்கிற வரைக்கும் உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. ஐயோ இதுவா, நீ வேற ஏமாந்துட்டே, நீ போட்டு ஏமாந்ததெல்லாம் பத்தாது, 1000 ரூபாய் இதுல என்னவோ கோடி கணக்குல சம்பாதிக்க போகலாம். எனக்கு நம்பிக்கை இல்லைங்க. ஆனா நான் சொன்னேன், எனக்கு நம்பி இருக்குங்க, என் வாழ்க்கையை மாத்திருக்கு. வேணுமா சொல்லுங்க, நான் 1000 ரூபாய் நான் போடுறேன் உங்களுக்கு. உங்களுக்கு அதுல நம்பிக்கை இருந்தா மட்டும் வாங்க, இல்லன்னா அந்த பணத்தையும் நீங்க தர வேண்டாம். இல்லையா நீங்க போட்டு வரணும் கேட்பாங்க. நீங்களே போட்டு வாங்க. வரலன்னா 1 வருஷத்துக்குள்ள, நான் சொன்னேங்க 1 வருஷத்துக்குள்ள உங்களுக்கு 2000 ரூபாய் திருப்பி தரேன். இதுவும் நம்முடைய தலைவர்களும் சகோதரிகளும் சொல்லி கொடுத்த விஷயம் தான். ஏன்னா கண்டிப்பா 100% வருங்க. நம்ம எதை விதைச்சோமோ அதை அறுவடை பண்ணுவோம். பிரபஞ்சத்துக்கிட்ட கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம வாழ்க்கையை, அது நமக்கு திருப்பி நல்லது கொடுக்கும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சகோதர சகோதரியும் இந்த மீட்டிங்ல வந்து கலந்துகிட்டு பேசுற விஷயம் என்னன்னா, பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் உற்சான காலை வணக்கம். நம்மள யாருங்க, ஒரே குடும்பத்துல இருக்கிறவங்க. நம்ம அண்ணன் தம்பிக்கோ அக்கா தங்கச்சிக்கோ புரியல, பிடிக்கல, இல்ல அவங்களுக்கு வர வாய்ப்பு இருந்தும் சில தயக்கங்கள் இருக்குன்னா, அந்த தயக்கத்தை எல்லாம் உடைச்சு போட்டுட்டு வெளியில வாங்க. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்துட்டும் தலைமுறை அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அதை ஒரு ரியலைஸ் பண்ணி சொல்றேன். 2வது ரமன் ராமலிங்க ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க, உன்னால் முடியாது என்ற காரியத்தை வேற யாராலையும் செய்ய முடியாதுங்க, வேற யாராலையும் செய்ய முடியாத காரியத்தை உங்களால முடியும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி உஷாராடி மேடம்னு சொல்லுவாங்க, விடிகின்ற பொழுதெல்லாம் விடியல் அல்ல, நீ விழிக்கின்ற பொழுதே உனக்கு விடியல்னு சொல்லுவாங்க. இது வார்த்தைக்கு என்னன்னா, நம்ம முயன்றால் மட்டுமே, நம்ம முயற்சி பண்ணா மட்டும், நம்ம விரும்பினா மட்டும்தாங்க அந்த குடும்பத்துக்குள்ள வர முடியும். அதான் சொல்லுவாங்க, கடவுள் அனுகிரகம் கிடைக்கணும்னா அந்த கடவுளே விரும்பினாதாங்க நீங்க கோயிலுக்கு போக முடியும்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, இந்த நம்ம சாமி கும்பிடுற விஷயத்துல. அத மாதிரி இந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தவங்க பிரம்மாக்கள்னா, அந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்க வாழ்க்கை தரத்தை மாத்திர பிரம்மாக்களும் நீங்க தாங்க. அதனால உங்க வாழ்க்கை உயரணும்னா முதல்ல புரிஞ்சுக்குங்க திட்டத்தை, திட்ட விளக்கத்தை நல்லபடியா புரிஞ்சுக்கிட்டு ஒரு 1000 ரூபாய் நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு நபருக்கு, முகம் தெரியாத நபருக்கு நம்ம வாய்ப்பா ஒரு 1000 ரூபாய டொனேஷன் பண்றோம். அவ்வளவுதாங்க. நீங்க ஒரு 1000 ரூபாய் இந்த பிரபஞ்சத்துக்கு கொடுத்தீங்கன்னா அது 10,000 கோடி கணக்கு. நான் பணம் மட்டும் சொல்லலைங்க, 10,000 கோடி வாய்ப்புகளும் வளங்களும் நலங்களும் உங்களுக்கு கண்டிப்பா சத்தியமா திரும்பி வருங்க. ஏன்னா எனக்கு நான் வாய்ப்பு கொடுத்த நபர்கள்ல 25 மெம்பர்ஸ்ல 18 மெம்பர்ஸ்க்கு பேமெண்ட் அவங்க பாத்துட்டாங்க. இப்ப எல்லாரும் உற்சாகமா வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன கேக்குறாங்க, மலர் மேல ஏன் நீங்க நான் மீட்டிங் வரலன்னா அவங்க கேக்குறாங்க. ஒரு சில நபர்கள் தான் மீட்டிங்ல 2-3 பேர் தான் கலந்துக்கிறாங்க. அந்த கலந்துகிட்ட 3 பேரும் 14ஆம் தேதிக்குள்ள உள்ள வருவாங்கன்னு எனக்கு உறுதி கொடுத்திருக்காங்க. எனக்கும் நம்பிக்கை இருக்கு. அதற்கான சப்போர்ட்டை நான் உங்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் உங்களுடைய இதில் இணைஞ்சிருப்பாங்க. இணைஞ்சிட்டு 2 ஐடியா கொடுத்துட்டு இல்ல ஐடியா கொடுக்காம எனக்கு பணம் வரட்டும்னு காத்திருப்பாங்க. காத்திருக்கிறவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. உங்களுக்காக வாய்ப்பே கிடைக்காம காத்திருக்கிறவங்களுக்கும் இந்த வாய்ப்பை கொடுத்து அவங்கள முன்னேற்றி கொண்டு வரணும்னு சொல்றோம். அதுக்காக வாய்ப்பை கொடுக்கறதுக்காக நம்ம முயற்சி பண்ணுவோம். 2வது பெண்களுக்கான செஷன், மடியில மகளிருக்காக மட்டுமே மதியம் 1 மணிக்கு ஒரு மீட்டிங் நடக்குது. இதுல பேச தயக்கம் உள்ள மக்கள் அதுல போனீங்கன்னா, அந்த மீட்டிங் உள்ள ஜாயின் பண்ணீங்கன்னா, நம்ம சமைச்சு முடிச்சுட்டு வீட்டுல இருக்கிற பெண்களுக்கு சொல்றேன், எல்லாருமே வெளியில போயிடுவாங்க. அந்த டைம்ல நீங்க அட்டன் பண்ணி உங்களுக்கு பேசுறதுக்கான பயிற்சியும் கொடுக்குறாங்க. நீங்க என்ன வேணா பேசுங்க, உங்களுக்கு மனசுல தோன்றத. அதுதான் நிஜம். மனசுல தோன்றத மழை திறந்த வெள்ளம் போல் பேசணும். நமக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னா வாய்ப்பை உருவாக்குறவங்க பிரம்மா. நம்மளால வாய்ப்புகளை உருவாக்கிக்க கண்டிப்பா முடியும். ஒவ்வொரு பெண்களும், அதாவது வெடித்திருந்து வெளியில வாங்க, நீங்க பெரிய புரட்சி பெண்கள். கண்டிப்பா நம்ம புரட்சி பெண்கள்ல என்னத்த பண்ணிட போறாங்கன்ற இடத்துல எல்லாம் இன்னைக்கு பிளைட் ஓட்டுற அளவுக்கு, அத மாதிரி விண்வெளிக்கு போற அளவுக்கு எத்தனையோ பெண்கள், கல்பனா சாவ்லா பத்தி எல்லாம் ஒருத்தரை பத்தி பேசிட்டு இருக்கோம். 1000 கல்பனா சாவ்லா, 1000 அன்னை தெரேசாவும், கோடி கணக்கான இந்திரா காந்தி, ஜெயலலிதா அம்மாவும் இருக்காங்க. எனக்கு இம்ப்ரெஷன் பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மாவை பார்த்துதான் நான் ரொம்ப ஆக்டிவா ஆவேன். எனக்கு யாரும் வந்து என்ன ஆக்டிவேட் பண்ணல, எனக்கு மோட்டிவேட் பண்ணல. ஆனா நானாதான் ஜெயலலிதா அம்மாவை பார்த்து பெரிய ஆளா வரணும்னு நினைச்சு ஒரு நல்ல ஒரு நிறுவனத்துக்கு முதலாளியா கூட நான் இருந்து ஆனா அடிமட்டத்துக்கு வந்து இன்னைக்கு உங்களோட இவ்வளவு உற்சாகமாவும் மகிழ்ச்சியாவும் நான் பேசிட்டு இருக்கேன்னா அதுக்கு இந்த பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ் மட்டும்தாங்க காரணம்.
பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ்னா யாரு? நம்ம குடும்ப உறுப்பினர்கள், நம்மளுடைய தலைவர்களும் சேர்த்து சொல்றாங்க. அதனால மிகையாக உங்களுக்கு தெரியலாம். ஆனா இதுக்குள்ள வந்துட்டீங்கன்னா மூழ்கி முத்து எடுக்காம நீங்க போகவே முடியாது. அந்த பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ்ன்ற கடலுக்குள்ள நீங்க குதிச்சிட்டீங்க. அதுக்குள்ள 1000 ஏகப்பட்ட பொக்கிஷங்கள் கிடக்கு. நீங்க எதை வேணுமோ அள்ளிக்கிட்டு போகலாங்க. இதுக்காக நீங்க செய்ய வேண்டியது, தயவு செய்து 2 நபர்களையாவது இந்த கடலுக்குள்ள குதிக்க வைங்க. தள்ளி விடுங்க. தள்ளி விட்டதாவே இருக்கட்டும். அவங்க கத்துவாங்க, கதறுவாங்க. ஆனா உள்ள போய் பார்த்தா அந்த அஜித்தெல்லாம் பார்த்துட்டு அவங்களே நிறைய பேரை இந்த கடலுக்குள்ள வர வைப்பாங்க. அதனால நான் யோசித்தே பார்க்கலீங்க. இது வந்து ஒரு குரோர்பதி தான். குரோர்பதியிலேயே நான் ஜாயின் பண்ணியிருந்தேன். குரோர்பதி மாதிரி தான் 2 மாசம் 3 மாசம் ஓடும். அதுல இருந்து அப்புறம் பணம் வராது. அப்புறம் அது அப்படி ஆகும் இப்படி ஆகும்னு நான் குறிப்பிட்டு சொல்றது தயவு செஞ்சு மன்னிச்சுக்குங்க பேரை சொன்னதுக்கு. அந்த மாதிரி நிறைய திட்டங்கள்ல நான் இணைஞ்சி இது வரைக்கும் எனக்குலாம் கிடைக்காம இருந்தது. அப்படிதான் இதுவும் அப்படின்னு நம்ம கண்டிப்பா நினைக்கலாம். நம்ம கடந்து வந்த வழிகள் வந்து கடினமானதாக இருந்திருக்கலாம். ஆனா அதற்கான ஒரு முற்றுப்புள்ளி தாங்க ஸ்பீட். இதுக்கப்புறம் இப்படி ஒரு திட்டம் சத்தியமா வரப்போறது இல்ல. இந்த திட்டம் மாதிரி யாராலையும் கொண்டு வர முடியாது. நானும் நினைச்சேன் ஓடு 3 மாசம் 4 மாசம் பாக்கலாம். நம்ம இத்தனை பேரை போட்டிருக்கோம், எல்லாருக்கும் 1000 ரூபாய் நம்ம திருப்பி கொடுத்துடலாம். அதை திருப்பி கொடுக்குற கெப்பாசிட்டி இருக்கு. ஏன்னா நிறைய பிசினஸ்ல நான் பண்ணதுல நான் வந்து அதுல தோற்று போயிட்டு அதற்கான தொகையை வந்து எனக்கு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை எனக்கு இருந்தேன். அதனால நான் எல்லாருக்குமே இந்த தொகையை நான் என்ன இழந்தவங்களுக்கு நான் கொடுத்துட்டேங்க. அப்ப என்ன சொல்லி இப்ப வராங்கன்னா, மலர் சொன்னா கரெக்டா தான் இருக்கும், அப்படியே பிரச்சனையானா அவங்க பணம் கொடுத்துருவாங்க போடுவோம் அப்படின்னு வந்தவங்க சிலரும் இருக்காங்க. சரி டொனேஷன் தானே கேக்குறாங்க, யாருக்கோ வாழ்நாள்ல. அப்படிதான் நான் கேட்டேன். வாழ்நாள்ல ஒரே ஒரு முறை உன் முகம் தெரியாத மனிதருக்கு நீங்க ஒரு உதவி பண்ணுங்க. இந்த உதவியை பண்ணிட்டு பாருங்க உங்களுக்கு எவ்வளவு உதவி வருதுன்னு. வரலன்னா அந்த காசை நான் தரேன். டொனேஷன்னா திருப்பி வராது. ஆனாலும் உங்க மனசு மாறி நான் டொனேஷன் தான் கொடுத்தேன், இல்ல நான் வரமாட்டேன், என் பணத்தை கூடிய எனக்கு பணமே வரலன்னு சொன்னா நான் 2 மடங்கா திருப்பி தரேன்னு சொன்னேன். ஆனா 1000 மடங்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் நான் எதை பிறருக்கு கொடுத்தனோ அதுதாங்க எனக்கு திருப்பி கொடுத்துருக்கு. அதனால திட்டமிடுங்கள். இந்த திட்டத்தோட நம்முடைய இந்த பிபிஎஸ் ஸ்பீட் கேஷத்தை அருமையா புரிஞ்சுக்குங்க. நிறைய வாய்ப்பு இருக்கு. எப்படியாவது கஷ்டப்பட்டு என்ன பண்ணியாவது 1 வாரம் ஆனாலும் 2 வாரம் ஆனாலும் இந்த ஜூம் மீட்டிங்ல கலந்துக்க வைங்க. ஏன்னா இதுல வந்த எல்லாரும் எவ்வளவு உற்சாகத்தோட பேச தெரியுதோ தெரியலையோ, பயம் இருக்கோ இல்லையோ, தெரிஞ்சதை பேசுறாங்க. அவங்களுக்கும் ஒரு நம்ம மோட்டிவேட் பண்ண மாதிரி இருக்கும், அவங்களுக்கும் தைரியம் வரும். நிறைய பேர் இந்த பொருளாதார வீழ்ச்சியில இருந்து மேல எழணுன்றதுக்காக நம்ம பிபிஏ குடும்பத்துல வந்து பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ் குடும்பத்துல கலந்துகிட்டு நல்ல ஆரோக்கியமும் நல்ல வசதியோடையும் சந்தோஷமாக உற்சாகமாக வாழ்வான்னு நான் உறுதி கொடுக்குறேங்க. ஏன்னா நான் வாழ்றதால உறுதி கொடுக்குறேன். இது நம்ம குடும்பம், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும். எனக்கு இந்த வாய்ப்பை தந்த நான் இன்னும் ஒரு சில விஷயம் சொல்லாம மறந்துட்டேன். ஜெசி மேடம்லாம் சூப்பரா நல்லா பவர்ஃபுல்லானவங்க. அவங்க நல்லா வரணுன்றதுக்காக நான் ட்ரை பண்ணிக்கிறேன். அவங்களுடைய தடைகள் எல்லாம் முடிஞ்சு அவங்க வெற்றி அடைஞ்சு அவங்க வீட்டுல இருக்கிற அவர்கிட்ட அந்த விஷயத்தெல்லாம் அவரு வெற்றி அடைந்த விஷயத்த சொல்லி இத மாதிரி இன்னும் 1000கணக்கான மக்களுக்கு அவங்க வாய்ப்பு கொடுத்து நல்லா வரணும்னு ஜெசி மேடத்தையும் நான் வாழ்த்துறேன். அவங்களுக்கு நான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ்க்கு என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி மேடம். நன்றி மேம், நன்றி, வாழ்த்துக்கள் மேம். தமிழ்ச்செல்வி மேம் வெல்கம். தமிழ்ச்செல்வி மேம் அன்மியூட் கொடுத்து வாங்க. தங்கலட்சுமி மேம் வெல்கம். தங்கலட்சுமி மேம். ஜனா மேம். தங்கலட்சுமி மேம் வீடியோ ஆன் பண்ணிருக்கீங்க. சரியாச்சா? ஹலோ மேம், தேங்க்யூ. கேக்குது, பேசுங்க மேம். முதற்கண் என்னை உருவாக்கி சிருஷ்டித்த தேவனுக்கு நன்றி உள்ளவளாய் காணப்படணும். நான் பல பிசினஸ்ல என்னுடைய பேர் வந்து தங்கலட்சுமி. என்னுடைய இடம் வந்து மார்த்தாண்டம், கன்னியாகுமரி மாவட்டம். நீங்க முதல்ல ஒரு மேடம் மலர்கொடி மேடம் பேசுறதுக்கு முன்ன ஒரு மேடம் பேசுனீங்களா, மகேஸ்வரி மேடம், ஜாஸ்மின், அவங்கதான் என்ன இதுல அறிமுகப்படுத்தினது. நான் வேண்டாம் எத்தனையோ பிசினஸ் 2006ல இருந்தே பிசினஸ் தொடங்கி நான் என்ன மொத்தமா இழந்தேன். அப்படி நான் கஷ்டப்படுதேன். இனி எந்த பிசினஸ் இல்ல. இப்ப இருந்த ஒரு என்னன்னா விசாகப்பட்டினத்துல நடந்த ஒரு பிசினஸ்ல தான் சேர்ந்து ஒரு 1500 மக்களை தான் இது பண்ணி வச்சிருக்கேன். அதுவும் அப்படியே இன்னைக்கு எல்லா மக்களும் என்ன நெருக்கி கொல்லணும். அதனால இந்த பிசினஸே வேண்டான்னு அவளை விட தடுத்தேன். ஆனா அவளும் ஒரு நல்ல ஒரு பிள்ளை, நம்ம மகளை போலதான் அதுவா.
அவளை வீட்லயும் எந்த இதுவும் இல்ல. அவ எப்படி வெளியில சாடி இப்படி இருந்து ஒளிச்சு செய்தான்னே சொல்ல முடியாது. அப்படி அவ இருக்குதா. யாரும் அவ வீட்டுல உள்ளவங்களும் அம்மாவானாலும் கொள்ள அவளுக்கு 2 அண்ணன்மாருண்டு. எல்லாரும் அவளை விளக்குவனும். நீ உனக்கு வீட்டுக்காரர நீ வரக்கூடாதுன்னு. ஆனா அவ அதே விட்டு ஒளிச்சு பையப்பா வந்துட்டு இருக்கா. அதுபோல அவளுக்கு நல்லொரு வேலை டீச்சர் வேலை நல்லொரு வேலைன்னு சொல்ல முடியாது எனக்கு. ஆனா அவளுக்கு உடம்பும் அவ்வளவு இது இல்லாத இருந்தா அவ இதுல வந்தா அது எனக்கு பயங்கர சந்தோஷம் தான். ஆனா எனக்கு நேரத்தை உள்ள பிசினஸ்ல எல்லாம் அவளை நான் தான் கீழே எனக்கு ஒரு அப்ளைன்ஸ வச்சிருந்த கஸ்டமரா இருந்தா. ஆனா நல்ல பிள்ளை, நிறைய ஆளுகளை எல்லாம் சேர்ப்பா. எனக்கு அவளுக்கு மேல நல்ல சந்தோஷம் உண்டு. எப்போ அவளுக்கு நான் ப்ரேயர் பண்ணுவேன், நல்லா இருக்கணும், அவளுக்கு நோயெல்லாம் மாறி அவ இழுப்பு உள்ளவளா இருந்தா. ஆனா இப்ப பேசத்துல நல்லா பேசினா, முன்னையெல்லாம் அப்படி பேச கூட வராது அவளுக்கு. அப்படி நல்லா இருக்கா. அது எனக்கு பயங்கர சந்தோஷம் தான். நீங்க திருச்சியில ஒரு மீட்டிங் போட்டிருந்து அங்க அவ வர முடியாத நிலையில இருக்கச்சிலையும் எனக்கே வர முடியாது. ஏன்னா வீடு சூழ்நிலை, எனக்கு ஆளுக்கு சுகம் இல்லை, அதனால எனக்கு கிட்ட ஒன்று வர முடியாது. அட்டாக் வந்ததுனால நீ அது போனணும்ல எண்ணத்துல எனக்கு அவளுக்கு அம்மையுடையே நான் கொஞ்சம் அம்மா தடுத்து எடுத்து விட முடியாது. அப்படியே அங்கேயும் வந்து சேர்ந்த, அதுக்கும் சந்தோஷம் தான். பின்ன இது நான் சேர்ந்ததும் அவளும் கொஞ்ச நாளுக்கு முன்னே மே மாசம் சேர்ந்தா. நானும் மே மாசம் 13ஆம் தேதி தான் எனக்கு ஐடி போட்டது. ஒரு தடவை வாங்கினேன். இனி இப்ப நாளை வரேன்னு இருக்கு. அடுத்தது கொஞ்சம் ஆளுகளையும் போட்டேன், ஒரு 10, 14, ஒரு 15 வரை. ஆனா இதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இதெல்லாம் ஏமாற்று வேலைகள். இது என்னது, இது யாரு தருவு, நீ இப்படி எல்லாம் பணம் யாரும் தர மாட்டேன்னு எல்லாம் சொல்லி இருந்தேன். எனக்கு எல்லாத்துலயும் அடிபட்டு போனேன். நான் என்னெல்லாம் பிசினஸ் இந்த உலகத்துல வந்து அந்த உலகத்துல உள்ள பிசினஸ் எல்லாம் சேர்ந்து அடிபட்டேன். அதனால இதெல்லாம் சும்மா இதெல்லாம் போய் இப்படி நடக்காதுன்னு நான் எல்லா காலத்தையும் அந்த ராத்திரி நைட்டு நடக்கிற மீட்டிங்ல எல்லாம் பார்த்துட்டே இருப்பேன். எல்லாரும் பேசுது பார்த்த பிறகு இப்ப இதுல கலெக்டர் மாறும், போலீஸ்காரலும், பேங்க் மேனேஜரும், பெரிய பெரிய தலைக வந்து சேர்ந்துருக்கிறத கண்ட பிறகு எனக்கு அது பெரிய சந்தோஷம் தான். ஆனா எனக்கு இப்ப பேசணும், நான் வெளியில கூடுதலா போக முடியல எனக்கு இப்ப வீட்டு சூழ்நிலை. ஆனா அவருக்கு சுகம் இல்லாததுனால. ஆனாலும் நான் போன் வழியும் கொஞ்சம் அறியாமல அப்படி இப்படி எல்லாம் போய் பேசம்பாலு ஒண்ணுல கொண்டு தள்ளிட்ட, எத்தனையோதுல எங்களை கொண்டு தள்ளி போட்டா, இதுலயும் தள்ளி போட்டாக்கா வாரேன்னு சொல்லி ஒரு மாதிரி நினைக்கிறேன். அப்படியே சோர்ந்திருக்கேன். ஆனா அந்த பேச்செல்லாம் கேட்கும்போ அவங்களுக்கு கூட தான் சொல்லுவேன், நீங்க இந்த சூம்ல வாருங்க, வந்து கேளுங்க. எங்களுக்கு இந்த சூம் ஒன்றும் பார்க்க நேரம் எல்லாத்தையும் அங்க இருங்க, எல்லாம் வர்றேன். இது நல்ல ஒரு பிசினஸ்ன்னு நான் இப்பதான் ஏற்றெடுத்தேன். அந்த கீபோயிலேயே 15,000 ஆட்களுக்கு மேல அதுல கொண்டு வந்தேன். அது எனக்கு பயங்கர சங்கடமா இருக்கு. எல்லா மக்களும் என்ன தொந்தரப்படுத்துவீங்க, ஐயோ எத்தனை ரூபாய் இழந்த அதுவும் ஒரு வேதனை ஆச்சு. எல்லாம் உதறி என்ன வந்தாலும் விட போறதில்ல. இது நல்லா இருக்குன்னு எனக்கு நினைக்கிறேன். நல்லா வருவோம், நல்லா போகலாம் யாருக்கும். ஆனா இந்த பிசினஸ் பார்த்த பொருள் சூப்பரா இருக்கு. இது வரைக்கும் இப்படி ஒரு பிசினஸ் இங்க வந்தது கிடையாது. அப்படி நல்லா இருக்கு. ஆனா எல்லா ப்ராஜெக்ட் வருது, ஏன்னா கிரிப்டோ வருது, சுய உதவி குழுக்கள் வருது. ஆனா நான் ஒரு சுய உதவி குழுக்கள் நடத்தி கொண்டிருந்தவதான். ஃபர்ஸ்ட் எல்லாம் வச்சு லோன் எல்லாம் எடுத்து கொடுத்து நல்லா நடத்தி கொண்டிருந்தேன். மக்கள் சரியா லோன் அடைச்சாதையும் எடுக்காதையும் அப்படியாக அது எனக்கு சுகம் இல்லாதாயி அப்படி எப்படியாக போச்சது, அப்படியெல்லாம் ஆச்சு. ஆனா இது இது பாப்பேன், இது நல்லா இருக்கு, இதுல நல்லா செய்வேன். நானும் நிறைய மக்களை சேர்ப்பேன், நல்ல முறையில கொண்டு போவேன் சொல்லி வாய்ப்பளித்ததுக்கு நன்றி. ஆனா ஃபர்ஸ்ட்ல எல்லாம் வந்தேன், இனி வர பாப்போம், பேசலாம். எல்லா ஜூம் மீட்டிங் தேங்க்யூ. எல்லா மகளிர் மீட்டிங்லையும் வந்து கலந்து பேசுங்க மேம். தேங்க்யூ. நன்றி மேம். ஜெயினா மேம். ஆரோக்கியம் மேரி மேம், அன்மியூட் கொடுத்து பேசுங்க மேம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். கொஞ்சம் ஹோல்டு ஓகே மேம். மேடம் கும்பகோணத்துல இருந்து ஆரோக்கியம் மேரி பேசுறேன் மேடம். பேசுங்க. கொஞ்சம் ஹோல்டுனாலதான் ஹேண்ட் ரைஸ் பண்ணாம இருந்தேன். நான் வந்து சிஸ்டம் ப்ரொமோட்டர் முடிச்சிருக்கேன். எனக்கு கீழே உள்ளவங்க ஒரு 2 பேர் இப்ப முடிக்க வச்சிருக்கேன். ஜூனியர் சிஸ்டம் ப்ரொமோட்டருக்கு முடிக்க வச்சிருக்கேன். மதியானம் மீட்டிங்க்கு அவங்களையும் இன்வைட் பண்ணிட்டேன். டெய்லி மதியானம் மீட்டிங் நான் எனக்கு கிடைக்க சூழ்நிலை பாக்குறேன், அவங்களையும் இன்வைட் பண்ணிட்டேன். அதுல
எல்லாமே உஷா மேடம் சொல்லி தராங்க. சார்ட் போட்டு ரீபர்த்துக்கு ஸ்பான்சருக்கு அவங்களுக்கு அதுலலாம் எவ்வளோ ஒரு இன்கம் வரும் அப்படின்றதெல்லாம் மதியான மீட்டிங்ல உஷா மேடம் எல்லாமே சொல்லி தராங்க, தெளிவா சொல்லி தராங்க. ஈஸியா புரியுது. சேஃப் வேலட் அதுவும் சொல்லி கொடுத்தாங்க. அவங்க சொல்லி கொடுத்தத வச்சுதான் எங்களால ஈஸியா அந்த ஆப் பண்ண முடிஞ்சுது. அது மாதிரி எல்லாருக்கும் தெரியாதவங்களுக்கும் அதுல வந்து கலந்துக்கிட்டாங்கன்னா ஈஸியா இருக்கும், வந்து பாத்துக்கலாம். அதனால எல்லா மகளிரும் அந்த டயத்துக்கு வரணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். ஏன்னா எல்லாருக்குமே இந்த டவுட் இருக்கும். மதியானம் மீட்டிங்ல வந்து கலந்துக்கிட்டா உஷா மேடம் எல்லாத்தையும் கிளியரா சொல்லி கொடுக்குறாங்க. அப்புறம் எல்லா லீடர்ஸ்க்கும் விவிஐபி ஸ்பீட் காஸ்ட் உள்ள அனைத்து லீடர்ஸ்க்கும் என்னோட வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. அன்பகம் அன்பகம் மேம், வெல்கம் மேம். ஜனா மேம், வெல்கம். ஜெயினா மேம். அம்மா மகளிர் எல்லாம் பேசிட்டாங்களாம்மா? இன்னும் அனுஷியா மேம் பேசல, லட்சுமி மேம் பேசல. என்ன பேசணும்? பேசுனது பிறகு கொஞ்சம் அழங்கம்மா. நான் அன்பழகன் மகளிர் முன்னுரிமை கொடுக்கணும். தமிழ் செல்வின்னு நினைக்கிறேங்க சார். தமிழ் செல்வி மேடம் தான் அன்பழகன் நேம்ல வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். மேடம் பேசுங்க. பேசுங்க மேம். தமிழ் செல்வி மேம். இல்லைங்க, நீங்க அடுத்தடுத்து கோஹோஸ்ட்ல இருக்கிறவங்கள கூப்பிடுங்க. ஒரு அன்பழகன் சாரு அவங்க பேசிட்டாங்க. மகளிர் எல்லாம் பேசி முடிச்ச பிறகு நான் பேசுறேன்ற மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க. நீங்க மகளிர் வந்து கோஹோஸ்ட்ல இருக்கவங்கள கூப்பிடுங்க. லட்சுமி மேம், வெல்கம். லட்சுமி மேம். மேம் நான் ஜெயனா பேசுறேன் மேம். கேக்குது மேம், பேசுங்க. ஹலோ. பிபிஏ ஸ்பீட் காஸ்ட் அனைவருக்கும் என் காலை வணக்கம். நான் வந்துட்டு ரெஃபரல் 4 பேரை முடிச்சிருக்கிறேன் மேம். நிறைய பேர்த்திட்ட பேசுறேன், டெய்லியும் பேசுறேன். சிலருக்கு இல்ல, இருந்தாலும் பேசிட்டே தான் இருக்கேன், டெய்லியுமே பேசுறேன். நான் இதுல வந்து ஒரு 20 வருஷமா ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப ரீசெண்டா தான் வேலையை விட்டுட்டு வீட்டுல இருக்கிறேன். போலாமா வேண்டாமான்ற ஒரு யோசனையில அந்த நேரத்துல எனக்கு இந்த பிபிஏ ஸ்பீட் காஸ்ட் என் கையில கிடைச்சது. அதனால இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். என்ன லைஃப்ல நம்ம இனி என்ன பண்ண போறோம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் இது எனக்கு கிடைச்சது. இப்ப எனக்கு லைஃப்ல எந்த பயமும் இல்லை. நிறைய கடன் இருக்குது, இருந்தாலும் நான் ரொம்ப ரிலாக்ஸா இருக்கிறேன், பயம் இல்லாம இருக்கிறேன். எப்படி இதுல சாதிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் இருக்கிறேன். என்ன மாதிரியே இருக்கிற நிறைய பேர்த்திட்ட நான் பேசிட்டு தான் இருக்கிறேன், டெய்லியும் பேசுறேன். இந்த மீட்டிங் அட்டன் பண்றதுனால நிறைய லெஜண்ட் அப்படி பேசுறாங்க. அதெல்லாம் கேட்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. அதை கேட்டு கேட்டு நிறைய பேர்த்திட்ட நானும் பேசுறேன். உங்க கடன் எல்லாம் முடிஞ்சிரும், இதுல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டு மேம் நீங்க பேசுறது கன்வென்ஷன் இல்ல கேக்குதாங்க மேம்? கேக்குதுங்க மேம், பேசுங்க. மேம் சிலரு கேட்காம போகும்போது அது நமக்கு கஷ்டமா இருக்குது. ஐயோ இவங்க அது வந்து மிஸ் பண்றாங்களே, இதுல வந்து வராம சீனியாரிட்டி போகுது வாங்க அப்படின்னு சொல்றேன். ஆனாலும் சிலர் வந்து ரொம்ப தயங்குறாங்க. நான் இதுக்கப்புறமும் எஃபெக்ட் போட்டுட்டே தான் இருப்பேன் மேம், என்னதான் இருந்தாலுமே போட்டுட்டே தான் இருப்பேன். தேங்க்யூ மேம், இந்த வாய்ப்பு நன்றி மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். மேம் இது தேங்க்யூ மேம். கடன்ல இருந்து கண்டிப்பா மீளுவோம். நானும் வந்து லட்சக்கணக்கா கடன்ல இருக்கேன். நான் நம்பிக்கையோடு தான் நான் செயல்பட்டு வந்து வந்துட்டு இருக்கேன். கண்டிப்பா நம்ம கடன்ல இருந்து மீளுவோம் மேம். தேங்க்யூ மேம். லட்சுமி மேம், வெல்கம் மேம். லட்சுமி மேடம். அனைவருக்கும் காலை உற்சாகமான வணக்கம். நான் கோயம்புத்தூர்ல இருந்து கனெக்ட் ஆயிருக்கேன். நான் ஒரு இந்த திட்டத்துல 2 மாசமா இருக்கேன். என் கீழே ஒரு 7 பேரை நான் வந்து இணைச்சிருக்கேன். எல்லாரையும் வந்து ஜூனியர் சிஸ்டம் ப்ரமோட்டர் ஆகிறதுக்காக நான் வந்து பேசிட்டு இருக்கேன்.
மேற்கொண்டு நான் ஐடி எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் தினமும் வந்து ட்ரை பண்றேன். ஆனா நான் ஒன்னே ஒன்று நான் ஒன்று சொல்லிக்கிறேன் எல்லாருக்கும். ஃபர்ஸ்ட் எல்லாரும் ஐடி போட வாங்கன்னு யாரையும் கூப்பிடாதீங்க. ஃபர்ஸ்ட் ஜூம்ல கனெக்ட் பண்ணுங்க. அந்த ஜூம்ல கனெக்ட் ஆகுறதுக்கே வந்து 1 வாரம் 10 நாள் கூட எடுத்துக்கிறாங்க. லிங்க் அனுப்புவோம், வரேன்னு சொல்லுவாங்க, நம்பிக்கையா இருக்கும். ஆனா அந்த நேரத்துக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டோன்னா, ஐயோ நான் வெளியில இருக்கனே, எனக்கு நெட் இல்லையே, அது மாதிரி ஏதோ ஒரு சில காரணங்கள் சொல்லி அவாய்ட் பண்றாங்க. அது எதனாலும் தெரியல, அது நல்லாவே தெரியுது. வர வேண்டாம், நம்ம சேல்ஸ் வேலைக்காக வரேன்னு சொல்லிடுறாங்க. ஆனா அது வந்து வரமாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்குன்றது நான் நல்லா புரிஞ்சுக்க முடியுது. அவங்கள வந்து அவசரப்படுத்தக்கூடாது, நம்மளும் அவசரப்படக்கூடாது. இதுல வந்து ஸ்பீடு கேஷ்ன்னு இருந்தாலும் நம்ம பொறுமையா தான் இருக்கணும். பொறுமையா இருந்து நம்ம ஐடி போடணும். அவங்கள ஐடி போட வச்சிடணும் அப்படின்ற அந்த எண்ணத்துல இருக்கக்கூடாது. அவங்கள முதல்ல புரிய வைக்கணும். அந்த திட்டத்துல வந்து 1 நாள் வந்தா புரியாது, 2 நாள் வந்தா புரியாது. அட்லீஸ்ட் ஒரு 4-5 நாள் வந்து அவங்க தொடர்ந்து ஜூம்ல கலந்துக்கிட்டாங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்களா வந்து நம்ம கிட்ட கேட்பாங்க, இது எப்படி போடணும், என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அது மாதிரி எனக்கு ஒரு நிகழ்வு நடந்தது. அவங்களா தன்னால வந்து கேட்டாங்க ஒருத்தர். நான் சொல்லும் போதெல்லாம் கேட்கல. அப்புறம் அவங்களா ஒரு நாள் வந்து 2 நாள் வந்து அட்டன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இது என்னது ஏது அப்படின்ற மாதிரி கேட்டாங்க போது நம்மளுக்கு அது ஒரு கன்ஃபார்ம் ஆயிடுது. ஓ, இவங்க வந்து இது உள்ள வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு கான்பிடென்ட் வந்துடும். அதனால யாருமே வந்து ஐடி போட வாங்க, இந்த ஒரு திட்டம் இருக்கு, இவ்வளவு வரும் அவ்வளவு வரும்ன்றத சொல்லவே சொல்லாதீங்க. முதல்ல இந்த திட்ட விளக்கத்துல கனெக்ட் பண்ணுங்க, ஜூம்ல கனெக்ட் பண்ண வைங்க. அவங்க பார்க்கட்டும், பார்த்து பிடிச்சிருந்தா ஆட்டோமேட்டிக்கா எல்லாருமே வருவாங்க. அதனால எல்லாருக்குமே நான் சொல்லிக்கிறது இந்த ஒரு விஷயம்தான். நேரமின்மை காரணத்தினால் நான் இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. அனுஷியா மேம், வெல்கம். குட் மார்னிங் மேடம், குட் மார்னிங். உங்களுடைய எம்சி ரொம்ப சூப்பரா இருக்கு. இத வந்து எம்சி வந்து ஃபர்ஸ்ட் டைம்ன்ற மாதிரியே தோணல. அந்த அளவுக்கு நீங்க பிரசன்டேஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க. ரொம்ப வாழ்த்துக்கள் மேடம். இப்ப வந்து ஜெசி மேடம் சொன்ன மாதிரியும் அவங்க நிறைய டிப்ஸ் சொல்லிருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் வந்து மீட்டிங்ல ஃபர்ஸ்ட் டைம் பேசியிருக்காங்கன்னுக்குள்ள ரொம்ப பெருமையா இருக்கு. அதே மாதிரி அவங்களுடைய சொன்ன டிப்ஸ் எல்லாம் வந்து எல்லாரும் ஏத்துக்கணும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு கருத்துக்களை அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு அவங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது மலர் மேடம் வந்து வேற லெவல்ல பேசிட்டு போயிட்டாங்க. ஸோ அவங்களுடைய ஸ்பீச் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்பீட் அவங்க ஒரு உறுப்பினரா இருக்கிறதுக்கு எப்படி நம்ம இவங்களெல்லாம் மிஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் தோணுச்சு. ஸோ அவங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப வந்து நிறைய பேர் வந்து என்ன சொல்லிருக்காங்க, பிளான் பிரசன்டேஷனை சொல்லக்கூடாது. இந்த கான்செப்ட் வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம ஒரு தாட்ல போய் அவங்களுக்கு அப்ரோச் பண்றதை விட நம்மளோட ஜூம்ல வந்து அவங்களை கனெக்ட் பண்ண வச்சுட்டீங்கனாலுமே போதும், அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு வந்துருவாங்க. சோ நீங்க அவங்கள வந்து ஃபாலோ பண்ணா மட்டும் போதும். எப்படி ஃபாலோ பண்ணணும்னா, நீங்க டெய்லியுமே அவங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்ல நம்மளோட ஜூம் லிங்கை நீங்க அனுப்பிட்டே இருங்க. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அவங்க வந்து நிச்சயமா கனெக்ட் ஆவாங்க. சோ அப்படி மட்டும் இல்லாம நம்ம டெய்லியுமே அவங்கள கான்டெக்ட் பண்ணலாம். சார் நீங்க இன்னைக்கு ஜூம் அட்டன் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டக்குள்ள, இல்ல மேடம் மறந்துட்டேன் மேடம், எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு, இந்த மாதிரிதான் சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட். ஓகேங்க சார், பரவாயில்ல, நீங்க எந்த டைம் உங்களுக்கு லெஷரா இருக்கோ அந்த டைம்ல நீங்க அட்டன் பண்ணுங்க. மார்னிங் செக்ஷன் ஒரு 4 o'clock 4:30க்கு நமக்கு ஒரு மீட்டிங் இருக்குங்க சார். அது வந்து நம்மளுடைய உடல் நலத்துக்கோசம் ஒரு டிப்ஸ் மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க. நீங்க அதை கொஞ்சம் அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை அட்டன் பண்ணாலுமே போதும், நம்மளுடைய சாமி சார் ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஸ்பீட் கேஷ்க்கு கொண்டு வந்துருவாரு. சோ அந்த மாதிரி ஒரு புரிதலை வர வைக்கிறதுக்கான ஒரு இடமும் நம்மளுடைய இந்த ஜூம் மீட்டிங் மார்னிங் செக்ஷன் இருக்கு. சோ அதையும் நீங்க எல்லாருமே ஷேர் பண்ணலாம். எனக்கு இன்னொரு வருத்தம் என்னன்னா, இங்க இருக்க ஜென்ஸ் எல்லாருக்குமே ஒன்லி அதாவது ஃபேமிலி ஐடிஸ் போட்டிருப்பீங்க, அதாவது லேடிஸோட ஐடிஸ் இருக்கும். சோ அவங்கள ஏன் கொண்டு வர மாட்டீங்கன்னு ஒரு வருத்தம் தான். இப்ப டாப் லீடர்ஸே நம்மளுடைய லேடிஸ கொண்டு வரலன்னா மத்தவங்க எப்படி கொண்டு வருவாங்க? அதுதான் என்னுடைய ஆதங்கமாவே இருக்கு. நாங்க எல்லாருக்குமே தெரியும், நம்மளுடைய Thursday, Tuesday and Friday வந்து லேடிஸோடைய
ஜூம் மீட்டிங்னு. ஸோ அப்படி இருக்கக்குள்ள நீங்க எல்லாருமே ஃபேமிலியில லேடிஸ போட்டிருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் நீங்க உங்க ஃபேமிலிலேயே கொடுக்கலன்னா மத்தவங்க எப்படி கொடுப்பாங்கன்றதுதான் எனக்கு ஒரு ஆதங்கமாவே இருக்கு. ஸோ அதனால உங்களுடைய ஃபேமிலியில இருக்க லேடிஸ எங்களுக்கு தயவு செஞ்சு இந்த மீட்டிங்கை கொஞ்சம் அட்டன் பண்ண வைங்க. அவங்க அட்டன் பண்ணாலுமே ஆட்டோமேட்டிக்கா எங்களுக்கு வந்து கிரௌட் வந்து வர வச்சிருவாங்க. அதே மாதிரி மத்தியான செக்ஷன்ல நிறைய பேரு இப்போதைக்கு எங்களுக்கு வந்து 141 பேர் ஜாயின் பண்ணிருக்கோம். சோ இந்த 141 வந்து நிறைய பேரோட நம்ம லீடர்ஸோட லேடிஸ் தான் இருக்காங்க. சோ அவங்க எல்லாருமே மத்தியான மீட்டிங்க கொஞ்சம் அட்டன் பண்ணுவாங்க. சோ அப்படி அட்டன் பண்ணக்குள்ள கான்ட்ரோ வந்து எங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இங்க வந்து மீட்டிங்ல பேசுறதுக்கும் யார் பேசுறது நாங்க கேட்கவே வேண்டாம். சோ அங்க பேசுற ஐடியா வச்சு இங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா பேசுவாங்க. இங்க பாத்தீங்கன்னா லட்சுமி மேடம்ஸ், அதுக்கப்புறம் வந்து சாந்தி மேடம், இவங்கெல்லாம் வந்து ரெகுலரா மத்தியான மீட்டிங் அட்டன் பண்ணவங்க தான். சோ அதுல இருக்கிற ஒரு முத்துக்களை நாங்க எடுக்கிறோம் அப்படின்னாக்கா நம்மளோட ஜூம் மீட்டிங்ல பேசுறதுக்கு ஆள் இல்லாம தவிக்கக்குள்ள எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சோ இது மட்டும் ஒரு வேண்டுகோளா நான் வச்சுக்கிறேன் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நேத்து ஒரு தம்பி கிட்ட பேசினேன், ஜூம் மீட்டிங் கொஞ்சம் அட்டன் பண்ணுங்கப்பா அப்படின்னு. ஏன்னா இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா அவர் வேற ஒரு கான்செப்ட் பத்தி என்கிட்ட டவுட்ஸ் கேட்டாரு. நான் இப்ப அதுல பண்ணல, அதனால நீ இந்த ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணுங்க. அவர் என்ன சொன்னார், ஃபர்ஸ்ட் திங் என்ன சொன்னார்னா, அக்கா என்கிட்ட வந்து சார்ஜ் இல்லைன்னு. நான் சொன்னேன், சார்ஜ் போட்டுக்கப்பா, இப்பயே சார்ஜ் போட்டுக்க, என்னதும் நான் சார்ஜ் போட்டுதான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். இல்லக்கா எனக்கு வந்து அப்படி இப்படின்னு தவிச்சாரு. நான் அப்படி இருந்தும் அவரை விடல. ஜூம் மீட்டிங்க நீங்க அட்டன் பண்ணுங்க, அட்டன் பண்ணிட்டு என்கிட்ட வந்து பேசுங்க அப்படின்னு. சோ அதே மாதிரி அவர் வந்து ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு அடுத்த நிமிஷமே என்கிட்ட என்ன சொன்ன, அக்கா நீங்க சொன்னது கரெக்டா இருக்கு, நல்ல ஒரு பிளானா இருக்குக்கா, நான் ஒரு 2 நாள் கழிச்சு நானே பேசுறேன் அப்படின்னு சொன்னேன். நான் வந்து அந்த தம்பியை விட்டுட்டேன். ஏன்னா அவங்க வந்து நம்ம ஒரு விதைய போட்டுட்டோம், அந்த விதை வந்து முளைக்கிறதும் முளைக்காததும் வந்து இயற்கையோட பிரபஞ்சத்தோட வேலை. சோ அப்ப வந்து நம்ம என்ன பண்ணணும், விதைய போட்டுட்டு அதுக்கு என்ன செயல் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம ஒண்ணு தண்ணி ஊத்தணும், அது அந்த மண்ணை வந்து பராமரிக்கணும், இதான் நம்ம செய்ய வேண்டியதா இருக்கும். சோ அந்த வேலையை நம்ம செஞ்சோம்னா அதுல ஒரு 10 பேருக்கு நான் விதை போட்டிருக்கேன்னா அந்த 10 பேர்ல ஒரு 2 பேர் ஆட்டோமேட்டிக்கா முளைச்சி வருவாங்க. சோ இந்த மாதிரிதான் நம்ம ஸ்பீட் கேஷ்ல கொண்டு வரணுமே தவிர நம்ம கம்பல்ஷன் பண்ணவே கூடாது. அதாவது நீ போட்டுரு, இன்னைக்கு போட்டுரு அப்படின்னு சொன்னோம்னா அவங்களோட தாட்ல என்னன்னா இவங்க எதுக்கு நம்மள வந்து ஆள் பிடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் தாட் ஆகும். சோ அவங்களுடைய மோட்டிவேஷன் இந்த கான்செப்ட் போகாம நம்ம என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு அந்த விதை வந்து முளைக்குது இல்லையா, அந்த முளைக்கக்குள்ள நமக்கு என்ன கிடைக்கும், நிறைய அந்த செடியா மலர்ந்து அதுல பூக்காச்சு அந்த மாதிரி வரக்குள்ள அப்ப அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம், நமக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அந்த மாதிரி அவங்க மனசுல பதிவு பண்ணணும் நம்மளோட ஸ்பீட் கேஷ். அதே மாதிரி நம்மளுடைய இந்த ட்ரஸ்ட் பற்றி நம்ம நிறைய சொல்லணும். இவங்க வந்து இந்த ட்ரஸ்ட் மூலியமா தான் இந்த பிளான் எல்லாம் கொண்டு வராங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா அப்ப அதுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும். நம்ம என்ன பண்றோம்னா பிளானை மட்டும் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றோம், அதை செய்யவே கூடாது. ட்ரஸ்ட் மூலியமா நம்ம உருவாக்கப்பட்ட இந்த பிளான்ஸ் அப்ப வந்து நிறைய பிளான் நமக்கு ஃபியூச்சர்ல இருக்கு. இதுக்கான விதை தான் நம்மளுடைய ஸ்பீட் கேஷ். இந்த ஸ்பீட் கேஷ்ல நீங்க இணைஞ்சீங்கன்னா மேலும் மேலும் நிறைய பிளான்ஸ் வந்து இந்த அதாவது ட்ரஸ்ட் மூலியமா கிடைக்கும் அப்படின்றத அவங்க புரிதல் வருவாங்க. அதே மாதிரி லேடிஸ்க்கான ஒரு ட்ரஸ்ட் இருக்கு, அதாவது பிளான் இருக்கு. அந்த பிளானை நம்ம அந்த லேடிஸ் கிட்ட சொல்லக்குள்ள நம்ம சொல்லணும், இந்த மாதிரி கடன் உதவி செய்யறாங்க, வீடு கட்டுறதுக்கான பிளான் எல்லாம் இருக்கு ஃபியூச்சர்ல. சோ இந்த மாதிரி நம்ம ஒரு ஈர்ப்பு சக்தியை கொண்டு வந்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த ஸ்பீட் கேஷ்ல வந்து ஜாயின் பண்ணுவாங்க. இதுதான் என்னுடைய விருப்பம். இங்க வந்து நிறைய பேர் இப்ப வந்து பேசாதவங்க எல்லாம் பேசக்குள்ள ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. சோ இத்தனை பேர் இப்படி இருக்கக்குள்ள ஏன் பேச முன் வரல? இங்க பாத்தீங்கன்னா நிறைய லேடிஸ் இருக்காங்க, அவங்க கை தூக்க மறந்துடுறாங்க. சோ அதையும் நம்ம வந்து சொல்லி கொடுத்தோம், எப்படி ஹேண்ட் ரைஸ் பண்ணணும், எப்படி போகணும். இது சின்ன சின்ன டிப்ஸ் தான் நாங்க வந்து மதியானத்துல சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். சோ அந்த மாதிரி நீங்க வந்து முன் வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. இப்ப வந்து நாங்க பேசுறத விட நீங்கெல்லாம் பேசுனீங்கன்னா
ஒரு நல்லா இருக்கும்ன்றதுனால தான். ஏன்னா ஒருத்தவங்களா பேசிட்டு இருந்தோம்னா எல்லாருக்கும் ஒரு போர் அடிச்சிடும். சோ நம்மள புதுசா நம்ம ஒரு மக்களை நம்ம பார்க்கணும் அப்படின்னாக்கா நமக்கு வந்து ஒரு டாப் லீடர்ஸ்ன்றது ஒரு இல்லாம நம்மளும் வந்து இணைஞ்சிருக்கோம், நம்ம இந்த ஃபேமிலியில இணைஞ்சிருக்கோன்ற ஒரு புரிதல் கிடைக்கும். சோ அதனால எல்லா லேடிஸும் கொஞ்சம் முன்வாங்க. இப்ப நம்மளுடைய ஜூம்ல ஜூம்ன்ற பாருங்க, அந்த டெலகிராம் குரூப்ல 141 பேர் இருக்கீங்க. இந்த 141 பேரும் இந்த மார்னிங் செக்ஷன்ல கொஞ்சம் தயவு செஞ்சு அட்டென்ட் பண்ணுங்க. இது எல்லாருமே நம்மளுடைய லீடர்ஸ்ல இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸா தான் இருப்பீங்க. சோ அவங்கள எல்லாருமே இந்த ஜூம்க்கு கொஞ்சம் அழைச்சிட்டு வாங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். உஷாராணி மேம் வெல்கம். கலையரசி மேம் கோஸ்ட்ல இருக்காங்க, பேசுறாங்களா மேம்? உஷாராணி மேம். கலையரசி மேம் பேசுறீங்களா மேம்? கலையரசி மேம் பேசுங்க மேம். ஓகே, நீங்க பேசுங்க மேம். ஓகே மேம், கேக்குதுங்களா? கேக்குதுங்க மேம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ மேம். மார்னிங்ல இருந்து நம்மளோட மகளிரோட செஷனை அழகா வடிவமைச்சு கொண்டு வந்துட்டு இருக்கீங்க. என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் மகளிர் சார்பா நான் தெரிவிச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிபிஎஸ் ஸ்பீடு கேஷ் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். மகளிர்களுக்கு கூடுதலான வணக்கங்கள். சோ பாத்தீங்க அப்படின்னா மார்னிங்ல இருந்து நம்மளுக்கு சாந்தி மேடம் தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. சாந்தி மேடமும் வீட்டுல இல்ல, அவங்களும் ஒர்க்க பார்த்துட்டு வந்துதான் ஆஃப்டர்நூன் செஷன் அட்டன் பண்றாங்க. அவங்க லஞ்ச் டைம்ல அதை அட்டன் பண்றாங்க. 1 to 2 2 மணி பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட லஞ்ச் டைமு. அவங்க ஒரு கார்மெண்ட்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த லஞ்ச் டைமையும் நம்மளோட பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ்ல ஏதாவது அவங்களுக்கு ஒரு விடியல் வராதான்னு சொல்லிட்டு டெய்லியும் அட்டன் பண்ணிடுவாங்க. சரிங்களா? சோ அதனோட வெளிப்பாடு தான் அவங்க இந்த அளவுக்கு பிகினிங்ல இருந்து மார்னிங் செஷனை எடுத்துட்டு வர்றாங்க. இது மட்டும் இல்லாம பிஓபி செஷனும் அவங்க ரொம்ப நல்லா பண்ணுவாங்கன்னு இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி அடுத்த ப்ராஜெக்டான கிரிப்டோ ப்ராஜெக்டுக்கும் சேஃப் அலர்ட் இன்ஸ்டால் பண்ணி யூஎஸ்டிடியும் வாங்கி வச்சு ரெடியா காத்துட்டு இருக்காங்க. செகண்ட் ப்ராஜெக்ட்லயும் அவங்க சைன் பண்றதுக்கு. அவ்வளவுதான் நண்பர்களே. எந்த இடத்துல இருக்கோங்கிறது முக்கியம் இல்ல, அதை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோம், எந்த டைம்ல பயன்படுத்திக்கிறோம் தான் முக்கியம். ஏன்னா நம்ம உள்ள வந்தவங்க இத்தனை பேர் இருக்கோம், 1000 பேர்த்துக்கு டெய்லியும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் செகண்ட் ப்ராஜெக்டுக்கு வர சொல்லி. ஏன்னா அவங்க முடிக்கலாம், இப்ப முடிக்கலாம், அடுத்த மாசம் முடிக்கலாம், ஏன் அடுத்த வருஷம் கூட முடிக்கலாம், இல்ல 10 வருஷம் கூட அவங்க முடிச்சுட்டு பிபிஎஸ் ஸ்பீடு கிரிப்டோக்குள்ள வரலாம். ஆனா இந்த டைமிங்னு ஒரு வேல்யூ இருக்கு, அந்த செகண்டுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு. அந்த வேல்யூவை புரிஞ்சு வந்த அத்தனை பேரும் பிபிஎஸ் ஸ்பீடு கிரிப்டோக்குள்ள சீனியாரிட்டியில உள்ள வந்துருவாங்க. ஓகேங்களா? சோ அதை புரியாதவங்க தயவு செய்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சீக்கிரமா வாங்க. சோ நம்ம பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ்ல என்னன்னா இப்ப நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சஜஷன் சொல்லிட்டு வந்தாங்க. அந்த இது வரைக்கும் பேசாம முதல் டைம் மீட்டிங் அட்டன் பண்ணவங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். புதுசா அட்டன் பண்ணி கருத்துக்களை சொன்னவங்களுக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். அது மட்டும் இல்லாம ரெகுலரா பேசுறவங்க ஒரே மாதிரி பேசாம வேற விதமாவும் பேசுனதுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த இடத்துல. இப்போ நம்ம சாதாரணமா ஒன்னும் சொல்லல, 1000 ரூபாய் உதவின்னு கொடுக்கிறோம். எடுக்க போறது பாத்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் 1 வருஷம்னே எடுத்துக்கலாம். 153 மடங்கு சொல்லி இருக்கோம். சோ அவங்களுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா சொல்ற மாதிரி ஒரு சிலருக்கு ஃபீல் ஆகுது. அப்ப நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா, நீங்க அப்படின்னா அவ்வளவு நினைச்சுக்க வேண்டாங்க, அதுல இருந்து ஒரு 50% நினைச்சுக்குங்க. 75,000 வருதான்னு நினைச்சுக்குங்க. அப்படி இல்லையா அதுல இருந்து 50% குறைச்சுக்குங்க. 35,000 வர மாதிரி நினைச்சுக்குங்க. காரணம் என்னன்னா அந்த ரவுண்ட் வர்றதுக்காக நான் அப்படி அந்த மாதிரி கால்குலேட் பண்ணி சொல்றேன். அப்படியும் இல்லையா அட்லீஸ்ட் ஒரு 15,000 வருஷம் வர மாதிரி நினைச்சுக்கீங்க. இப்போ உங்களுக்கு அது ஓகேவா படுதான்னு கேளுங்க. காரணம் என்னன்னா நம்மளுக்கு 153 மடங்கு வந்தே தீரும்னு கான்பிடென்டா தெரியும். ஆனா ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு அவ்வளவு கண்டிப்பா தருவாங்களா, இது ஏமாத்து வேலை வராது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு சிலருக்கு தோணலாம். காரணம் என்னன்னா முன்னாடி பட்ட அனுபவத்தோட வெளிப்பாடுதான் அது. இப்ப இல்லாட்டியும் பின்னாடி நம்மளோட அவங்க கண்டிப்பா டிராவல் பண்ணுவாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் சொன்ன மாதிரி ஒரே மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்டையும் பிளான் அப்ரோச் பண்ணாம ப்ராஜெக்ட சொல்லாம மாத்தி மாத்தி யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா லைஃப் லாங் நம்மளோட டிராவல் பண்ணுவாங்க. சிஸ்டம் சொல்றது 5 வருஷம், கண்டிப்பா லைஃப் லாங் நம்மளை விட்டு அவங்க எங்கேயுமே போக மாட்டாங்க. அது நான் அந்த இடத்துல உறுதியா சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு சிலர் சொல்லி இருந்தாங்க, ஃபர்ஸ்ட் லெவல் எனக்கு கம்ப்ளீட் பண்ணி நான் ரிசீவ்ட் கோட் வாங்கிட்டேன், அதுக்கப்புறம் 2 ரெஃபரல்ல கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு.
நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் லெவல் ஒன்னும் 10 லட்சமோ 20 லட்சமோ கிடையாது. நம்ம செய்யக்கூடியது இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு எல்லாருமே வந்து தப்பா புரிஞ்சுட்டோம் அந்த இடத்துல. காரணம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஜாயின் பண்ணிடணும். இந்த வாய்ப்பை வந்து 2 நபருக்கு உடனே கொடுத்துடணும். அதுக்கப்புறம் வேணா நீங்க கான்பிடென்ட் வரணுங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் லெவல் வேணா ரிசீவ் பண்றதுக்கு வெயிட் பண்ணி பாருங்க. எல்லாருக்கும் ரிசீவ்டு கோடு எவ்வளவு ஃபாஸ்டா வரப்போகுதுன்னு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. நான் ஜாயின் பண்ணிட்டேன். சிஸ்டம் சொல்லக்கூடிய 2 நபர்களை நான் 2வது லெவல் முடிச்சு கொடுக்காம பிகினிங்லயே கொடுத்துட்றேன். 3வது நபருக்கு வேணா வெயிட் பண்றேன். புரியாதவங்களுக்கு நான் சொல்றேன், புரிஞ்சவங்களுக்கு சொல்ல வேண்டியதே இல்ல. ஒரே நாள் 50 100 கூட தாண்டி போகலாம். அவங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்ப நீங்க அந்த மாதிரி யோசிச்சு மட்டும் ஜாயின் பண்ணும் போதே 2 நபர்களை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி பாருங்க. ரிசீவ்டு கோடு அத்தனை பேர்த்துக்குமே சீக்கிரம் வர ஆரம்பிச்சிரும். அப்ப நீங்களும் பூஸ்டப் ஆயிருவீங்க. நீங்களும் அழகா என்ன பண்ணிருவீங்க, டைரக்டா இன்க்ரீஸ் பண்ணிப்பீங்க. வேணா ட்ரை பண்ணி பாருங்க. இதனோட மாற்றங்கள் மிகப்பெரிய மாற்றமா கண்டிப்பா இந்த இடத்துல வந்தே தீரும்னு இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். வாய்ப்பெல்லாம் எல்லா பக்கமே கொட்டி கிடக்கு. அது நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. யூஸ் பண்ண மனசு இல்லாதவங்க வருத்தப்பட வேண்டாம். ஏன்னா இதை தாண்டி வேற எதுவுமே இல்ல அவங்களுக்கு. பிபிஎஸ் ஸ்பீடு கேஷ தாண்டி வேற ஏதாவது ப்ராஜெக்ட் இருந்தா தானே அங்க போவாங்க. அப்படி எந்த வாய்ப்புமே இல்ல. அப்ப இன்னைக்கு இல்லாட்டியும் என்னைக்காவது திரும்பி நம்ம பக்கமே வருவாங்கன்னு இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் கிரிப்டோ நம்மளுக்கு ரெடி ஆகி காத்துட்டு இருக்கு. ஆல்ரெடி கவுண்ட் டவுனும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ சிஸ்டம் ப்ரமோட்டர் ஜூனியர், அதுக்கப்புறம் சேஃபால் வாலெட் இன்ஸ்டால் பண்ணுங்க, யூஎஸ்டிடியை வாங்குங்க. சோ ரெடியா காத்துருங்க. நம்மளுக்கான வாழும் போதே சொர்க்கத்தை பார்க்கக்கூடிய ஆப்ஷன் நம்மளோட ஸ்பீடு கிரிப்டோல இருக்கு. இந்த தலைமுறை தான் வாழும் போதே சொர்க்கத்தை பாக்குறதுக்கு ஆரம்பிச்சிருக்கோம். அதை சொல்லும் போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறேன். காரணம் என்னன்னா, நம்ம ஒவ்வொரு ப்ராஜெக்டையும் ஒருத்தர்கிட்ட சொல்லும் போதே நேரம் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. மேடம் சொன்னாங்க ஜூம் எல்லாம் அட்டன் பண்ண சொல்லுங்கன்னு. ஜூம் அட்டன் பண்ணுங்கன்னு சொன்னா நேரம் இல்லன்னு சொல்லுவாங்க. நேரம் எல்லாம் இருக்குங்க. அதை அட்டன் பண்ண கேட்க மனசுதான் இல்ல அவங்களுக்கு. காரணம் என்னன்னா, இது வரைக்கும் பார்த்ததனோட வெளிப்பாடு. அப்பப்ப கொஞ்சமா நீங்க ஜூம் கேட்க வேண்டாம். ஜூம்ல வர ஒரு பர்டிகுலர் பார்ட்டை மட்டுமாவது நீங்க ரெக்கார்ட் பண்ணத அனுப்புங்க. ஒரு 5 நிமிஷம் எது வேணா, எந்த வாய்ஸ் மெசேஜ் வேணா எடுத்துக்கங்க. நீங்க எந்த பிளான்ல எந்த ஒரு பர்டிகுலர் பார்ட்டை மட்டும் அனுப்புங்க. ஒரு 5 மினிட்ஸ் அவங்கள கேட்க வைங்க. அடுத்து ஒரு வாரம் கழிச்சு ஒரு 10 மினிட்ஸ் வர மாதிரி ஒரு அதுலயே போடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் போடுங்க. அதுக்கப்புறம் ஃபுல் கான்செப்ட போடுங்க. அவங்க ஃபுல்லா கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களே ஜூம் லிங்க் சென்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான். அதுக்கு கீழே நம்மளோட கண்டிப்பா அவங்க டிராவல் பண்ணுவாங்கன்னு இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாம பல ப்ராஜெக்ட்ல அடிபட்டு வந்தவங்க தான் இதுக்குள்ள இருக்கிறோம்னு எல்லாருமே சொல்லிட்டு வந்தீங்க. ஒன்னு இந்த இடத்துல வேணா நான் சொல்றேன், நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி நீங்க பிகினிங்ல இருந்து எத்தனை ப்ராஜெக்ட் செஞ்சிருந்தாலும் சரி, நீங்க அந்த ப்ராஜெக்ட்னால அடிப்பட்டவங்களோட நேமை எழுதுங்க. அதுக்குண்டான அமௌண்ட்டையும் எழுதுங்க. இந்த வருஷம் முடியாட்டியும் அடுத்த வருஷம் நம்ம பிபிஎஸ் ஸ்பீடு கேஷ்ல வரக்கூடிய அமௌண்ட்டை வச்சு அவங்க அத்தனை பேர்த்தையும் கண்டிப்பா நீங்களே திருப்தி பண்ணிருவீங்க. ஓகேங்களா? சோ அது வந்து நான் இந்த இடத்துல நான் உறுதியா கூறிக்கிறேன். அதையும் நீங்க செஞ்சு பாருங்க. அப்புறம் யாரா இருந்தாலும் சரி, நீங்க அந்த 153 வந்தது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் 2 நபருக்கு வாய்ப்பு கொடுக்கும் போதுன்னு சொல்லும் போது என்ன பண்ணுவாங்க, டிஃபால்ட்டா சொல்றதான் இது ஆள் பிடிக்கிற வேலை தான், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான், மல்டி லெவல் மார்க்கெட்டிங் தான், ரெஃபரல் மார்க்கெட்டிங் தான் சொல்லி வாய்ப்பே கிடையாது நண்பர்களே. நல்லா யோசிச்சு பாருங்க. எந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்லயாவது, ரெஃபரல் மார்க்கெட்டிங்லயாவது, மல்டி லெவல் மார்க்கெட்டிங்லயாவது யாரையுமே அறிமுகப்படுத்தாம ₹1 கூட இன்கம் இது வரைக்கும் யாருமே வாங்கி இருக்க மாட்டோம். அது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா அப்படி ஒண்ணு பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ்ல இல்லையே. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ₹500 வாங்கும் போது 2 நபர் இன்ட்ரோடியூஸ் பண்ணாதான் உங்களுக்கு அந்த ₹500 சொல்லி கொடுக்கலையே. அப்படி கொடுத்திருந்தா நீங்க சொல்ற மாதிரி ரெஃபரல் மார்க்கெட்டிங், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சொல்லலாம். இங்க என்னன்னா, நீங்க உதவியா கொடுத்த தொகையை 1.5 மடங்கு அதிகமா திருப்பி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் 500, 2வது லெவல்ல 2000, மொத்தம் 2500. நம்ம உதவி கொடுத்தது 1000. அப்ப 1.5 மடங்கு 1500 எச்சா நம்ம எடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு கிரௌடு வரணுங்கிறதுக்காக தான் இந்த வாய்ப்பை 2 நபருக்கு கொடுக்க சொல்லி இருக்குங்கிறத அழுத்தி நல்லா தெளிவா புரிய வைங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு தெளிவுபடுத்திட்டீங்கன்னாவே கண்டிப்பா நம்மளோட அவங்க லைஃப் லாங் டிராவல் பண்ணுவாங்கன்னு இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மார்னிங் செஷனை ரொம்ப அருமையா நம்மளுக்கு செயல்படுத்தி கொடுத்த சாந்தி மேடம்க்கும் இந்த இடத்துல ஒன்ஸ் அகைன் தேங்க் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஈவினிங் நடக்கக்கூடிய செஷனையும் எல்லாரும் அட்டென்ட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். அன்ஷா மேடம் தான் பிளான் பிரசன்டேஷன் பண்ண போறாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நிறைய டைம் அவங்க பண்ணிட்டாங்க. இது கொஞ்சம் வேற மாதிரி டிசைன் பண்ணி ரொம்ப சூப்பரா உங்களுக்கு அழகா எடுத்துக்காட்ட இருக்காங்க. சோ அத்தனை பேரும் மறக்காம ஜூம் மீட்டிங்ல கலந்துகிட்டு உங்களோட பங்களிப்பையும் அந்த இடத்துல நீங்க மட்டும் இல்லாம உங்களோட டைரக்ட் டவுன்லைன் அத்தனை பேர்த்துக்கும்
அதை நீங்க ஃபாலோ பண்ணணும்னு கேட்டுக்கிட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து மகளிர்களுக்கும் நான் மனமார்ந்த நன்றியை சொல்லிட்டு விடைபெறுகிறேன். இறுதியா இப்போ சொல்ற வரிகள் உங்களுக்காக. விடுகின்ற பொழுதெல்லாம் விடியல் அல்ல, நீ விழிக்கின்ற பொழுதே விடியல். விடுகின்ற பொழுதெல்லாம் விடியல் அல்ல, நீ விழிக்கின்ற பொழுதே விடியல். இன்றைய விடியல் அனைவருக்கும் நல்லதான விடியலாக கண்டிப்பா அமைந்தே தீரும்னு சொல்லிட்டு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. அன்பழகன் சார், வெல்கம் சார். வணக்கம்மா, கேக்குதுங்களா? கேக்குதுங்க சார், பேசுங்க சார். மகளிர் எல்லாம் ரொம்ப சிறப்பா பேசினாங்க. துவங்கும் போது இப்படி அமைதியா துவங்கினாலும் போக 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 ஒவ்வொருத்தருடைய தனித்தன்மை சிறப்பா வெளிப்பட்டுச்சு. அதனாலதான் 2 விஷயங்களை கலந்துக்கணும்னு எனக்கும் தோணுச்சு. ஒரு நேரத்துல இந்திரா காந்தி பிரதமரா இருந்த போது இலங்கையில திருமதி பண்டாரநாயக்கா பிரதமரா இருந்த காலகட்டத்துக்கெல்லாம் அவங்க பெரிய அளவுக்கு சாதிச்சாங்களே ஒழிய இந்த அளவுக்கு பெண்கள் பரவலாக சாதிக்கல. ஆனா இன்றைக்கு ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்தியா மட்டுமல்ல உலகத்தில் இருக்கிற நிதி நிறுவனங்கள் பூராவுமே பொறுப்பை பெண்களுக்கிட்ட ஒப்படைச்சாதான் சிறப்பா இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு பெண்கள் பார்க்கப்பட்டாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நான் தஞ்சாவூர்ல இருக்கேன், தஞ்சை ஆளும் பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் பார்த்தேன். தஞ்சையில வேளாண்மை இணை இயக்குனர் மேடம் சுஜாதா, தஞ்சையில உணவு பாதுகாப்புத்துறை மாவட்ட நியமன அலுவலர் சித்ரா, தஞ்சாவூர்ல கூட்டுறவு சங்க பதிவாளர் மேடம் தமிழ் நங்கை, நுகர்பொருள் வாணிப கழகத்தினுடைய முதுநிலை மண்டல மேலாளர் மேடம் மோகனா, வருவாய் கோட்டாட்சியர் இலக்கியா ஜெயஸ்ரீ பூர்ணிமா, தஞ்சாவூருடைய துணை மேயர் டாக்டர் அஞ்சுகம் பூபதி, தஞ்சாவூருடைய கமிஷனர் ஆணையர் மகேஸ்வரி, தஞ்சாவூருடைய ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம். இந்த பிரியங்காங்கிறவங்க நம்ம திருத்துறைப்பூண்டி நம்ம ராமலிங்க சார் ஊர்ல இருந்து வந்திருக்கிறாங்க. எதுக்கு இது தஞ்சையில மட்டுமில்ல, நீங்க பரவலா பாத்தீங்கன்னா எல்லா இடங்கள்லயுமே பெண்களுடைய ரோல் அப்படிங்கிறது, அதாவது கஷ்டத்தை அனுபவிப்பதும் பெண்கள் தான், பொறுப்பா செய்யறதும் பெண்கள் தான். ஒரு குடும்பத்துல பொருளாதார நிலைகள் ஆண்கள் ஒரு இடத்துல தொய் வர்ற பொழுது அதனுடைய விளைவுகளை அனுபவிக்கிறது பெண்கள். அதனாலதான் அந்த இடத்துல கூடுதலாக பெண்கள் பொறுப்படுத்துக்கிறாங்க. ஜனாதிபதியாக அப்துல் கலாம் இருந்த போது அவர் திருமணம் ஆகலைங்கிறது தெரியும். அப்ப இருந்து சக டிஃபென்ஸ் ஆபீசருடைய மனைவி எல்லாம் சொல்லுவாங்களாம், ஒரு மனுஷன் என்ன பொறுப்புல இருக்காரு அதை அனுபவிக்கிறது ஒரு பெண் இல்ல பாரு அப்படின்ட்டு. ஏன்னா சந்தோஷமாக இருந்தாலும் சிரமமாக இருந்தாலும் அதை அனுபவிப்பது பெண்கள். அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா பங்கு என்பது மிக சிறப்பானது. இதோட முதல்ல பேசின அந்த புனிதா மேம் நேற்று ஒரு 6 பேரை பார்த்தோம். அவங்க தொடர்ந்து இந்த மார்க்கெட்டிங்ல பெரிய அளவுக்கு நம்ம சாதிக்கலைங்கிறத விட இந்த முறை எப்படியும் ஜெயிக்க வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட வர 10ஆம் தேதி தஞ்சையில ஒரு நேரடி கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். தஞ்சையில உங்களுக்கு இருக்கிற தொடர்புகளை புறாம வர சொல்லலாம். அந்த குந்தவை நாச்சியார் மகளிர் கல்லூரிக்கு எதிர்த்தாப்புல லயன்ஸ் கிளப் கோல்டன் ஜூப்ளி ஹால புக் பண்ணியிருக்கோம். அப்ப முதல்ல இந்த கூட்டத்தை சக்சஸ் பண்ணணும்ட்டு 1-to-1 பேசணும் அப்படிங்கிற மனையோட போய் பேசுற பொழுது ஒரு 6 பேர்ட்ட பேசணும், ஒரு 4 பேர் இன்னைக்கு ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கேயே என்ன பண்ணிடுறோம்னா அந்த 20 ரூபாய் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை கையில வாங்கிட்டு வந்துடும். 1000 ரூபாயை அவங்களுக்கு நேரடியாக அனுப்ப சொல்லிடுறோம். அப்படி பேசிட்டு இருக்கும்போதே நான் ஜாயின் பண்ண, சரி இந்த 20 ரூபா கொடுங்க, நான் உங்களுக்கு பதிவு பண்ணிடுறேன், நீங்க பணத்தை நேரடியாக அனுப்பிடுங்கும் போது அந்த இடத்துல 20 ரூபாய் கொடுத்து கம்ப்ளீட் ஆயிடுறாங்க. இதுல சேர்க்கிறதா சேர்றதா இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம போய் பேசும்போது அவங்க சேர்றதா இல்ல அவங்க நம்மள சேர்க்கிறதா. நீங்க ரொம்ப கவனமா பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல 50-50 இருக்கும். ஒண்ணு சேர்றவங்களா 5 பேர் இருப்பாங்க, 10 பேர்ல 5 பேர் இருப்பாங்க. இல்ல நம்ம 5 பேரை சேர்க்கிற நபரா நம்ம இருப்போம். நம்ம கொஞ்சமா புரிஞ்சு நம்ம பேச ஆரம்பிக்க சேர்ற நபர்களா இருக்க மாட்டாங்க, சேர்க்கிற நபர்களா நம்ம மாறிடுவோம். இது எங்க போய் நிக்கும்னா 80-20 ஃபார்முலாவில போய் நிக்கும். வேர்ல்டே 80-20 ஃபார்முலா தான். எதை எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் 10 பேர்ட்ட பேசினீங்கன்னா அப்புறம் 8 பேர் சேர்றவங்களாக அவங்க மாறிடுவாங்க. விவாதங்கிறத தவிர்த்திடலாம். விவாதங்கிறத தவிர்த்துட்டு நம்ம புரிய வைக்கலாம். விவாதம் பண்ணா விவாதத்துல ஜெயிச்சிருவோம். ஆனா அவங்கள சேர்ப்போமா அப்படின்னு சொன்னா அந்த இடம் நமக்கு சேர்க்கணுங்கிறத நோக்கம். அடுத்து நேற்று பேசின 6 பேர்ல 2 பேரு கம்ப்யூட்டர் சென்டர் வச்சு நடத்திட்டு இருக்காங்க.
இந்த சரியான இடத்துல சரியான நபர் அமர்த்துறது மாதிரி ஒரு நிறைவான பணி வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படி நபர்களை நம்ம தேடி செய்யற பொழுது மிகப்பெரிய அளவுக்கு நம்ம வெற்றி பெறலாம். ரொம்ப நல்லா பேசியிருக்கீங்க. அட்மின் கமிட்டியும் ரொம்ப கவனமாக எல்லா வகையிலையும் எல்லாரும் வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் அட்மின் டைரக்டர் கமிட்டி அந்த மனநிலையோட ஒரு வெறும் மனநிலை மட்டும் இல்லாம ஒரு இறைநிலை கலந்த ஒரு மனநிலையோட ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு வழிகாட்டிட்டு இருக்காங்க. எல்லாரும் வெற்றி பெறலாம். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். நன்றிங்க சார். சாமி சார், நீங்க எடுத்து முடிச்சிரு பாத்துக்குங்க சார். நான் பாப்பாவை ரெடி பண்ணணும். ஓகேங்க சார். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி நன்றி. இன்றைய மகளிர் கூட்டத்துல கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை உணர்வுகளை பகிர்ந்து கொண்ட அத்துணை மகளிர் சகோதரிகளுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். அடுத்ததாக திரு ராமலிங்கம் சார் அவர்களை அனைவரின் சார்பாகவும் அழைக்கிறோம். வெல்கம் சார். சார் குட் மார்னிங் சார். எல்லாருமே சிறப்பா பேசுனீங்க. நான் இப்பதான் மதுரை வந்து சேர்ந்தேன் சார். இன்னைக்கு பேசுறதுக்கெல்லாம் ஒன்னும் வாய்ப்பே இல்லை சார். எல்லா மகளிர்களும் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதை விட அன்பழகன் வந்து ஒரு ஹின்ஸ் கொடுத்தாரு பாருங்க, அது அதை விட சிறப்பா இருந்தது. உங்க குரல் கேட்கல. சரி சார். சார் நாங்க டிராவலிங்ல மதுரைக்கு வந்துட்டு இருக்கோம் சார். இப்பதான் வந்து சேர்ந்தோம் ஹோட்டல்ல. சாமி சார் கேக்குதா? வணக்கம் சார். கேக்குதுங்க சார், கேக்குதுங்க. ஓகே. இன்னைக்கு சிறப்பா எல்லா மகளிரும் ரொம்ப அழகா அருமையா பேசினாங்க. அன்பழகன் சார் பேசின விஷயங்கள் வந்து ரொம்ப கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். பெண்கள் வந்து இந்த நாட்டை ஆள பிறந்தவர்கள். அதனால இந்த பிபிஎஸ் ஸ்பீட் கேஸோட எல்லா ப்ராஜெக்டிலும் அவங்க தான் ஃபர்ஸ்ட் வரணுங்கிறத வேண்டிக்கிறேன். பேசி முடியுங்க சார். நான் மறுபடியும் பேசுறேன். மகிழ்ச்சி மகிழ்ச்சி சார். தங்களது பயணம் சிறப்பாக தொடரட்டும். வாழ்த்துக்கள். நம்ம கூட்டத்தை நிறைவு செஞ்சுக்கலாம்.